கேட்டாடி இதுக்கு முன்னால இந்த ஒரு பாடம் நடந்தது. மைக்கோஃபாக் யாரு? நசீஹா மைக்கோஃபாக் எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. உள்ள மைக்க நுஹா மைக்கோஃபாகுங்க. ஜெய்னப் மைக்கோஃபாகுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளை நான் பேசுற விளங்குதா? பிள்ளை பேசுற கிளியரா? வலைக்கும் சலாம் சலாம் சார் கிளியர். மைக்கில் ஆஃப் ஆகணும் பிள்ளைல. சொல்லிட்டு மைக் ஆஃப் ஆகணும். இல்லாட்டி உங்களோட வீட்டை உங்களோட அம்மா மாதிரி பேசுறதெல்லாம் என்ன இதுக்குள்ளால விளங்குற சரியா? என்ன ரைட் ஓகே பிள்ளைல. இப்ப நாங்க பிள்ளைகள் இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம் என்ற பாடத்துல நாங்க முக்கியமாக இந்த 6 தலைப்பு நாங்க முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்க பிள்ளைகள். அதுலயே முக்கியமாக 6 தலைப்புகள் இருக்குது. முக்கியமான தலைப்பு இதுல ஏதாவது ஒன்று இந்த முறை எக்ஸாமுக்கு பிள்ளைகள் கேள்வி கேட்டு வரலாம். இப்ப இந்த தலைப்பு தான் எங்களுக்கு மிகுதியாக இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம் என்ற பகுதியில இருக்க பிள்ளைகள் சரிதானே? இப்ப இதை எல்லாத்தையும் வைத்து ஒரு பொதுவான ஒரு கேள்வி கேட்கலாம். எல்லா பங்களிப்பையும் வச்சு அப்ப நாங்க எல்லா பங்களிப்பையும் எழுதணும். ஒவ்வொன்றிலையும் ஒரு 2 பங்களிப்பை பிள்ளைகள் நாங்க அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள நாங்க எழுதி முடிக்கணும். இந்த 6 பாயிண்ட்ஸையும் வச்சு எழுதணும். என்ன கேள்வினா பிள்ளைகள், இலங்கை முஸ்லிம்களின் சமூகத்துக்கான பண்பாட்டு பங்களிப்பு என்ன? என்ன கேள்வின்றாது இலங்கை முஸ்லிம்களின். அப்ப இலங்கையில அந்த எழுத்தெல்லாம் விளங்குதான பிள்ளைகள்? இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் வராது. இந்த வைட் போர்டு நல்லா ஃபுல் கிளியரா இருக்கு. கிளியர் தானே? ஓ சார் ரைட் சரியா பிள்ளை? இந்த ஒயிட் போர்ட் பிரச்சனை, அந்த ஷைனிங், அந்த லைட் அடிக்கிற அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது பிள்ளைகள். இப்ப ஃபுல் கிளியரா அடிக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப அழகான முறையில என்ன ஒயிட் போர்ட் விளங்கும். சரியா பிள்ளை? ரைட். இலங்கை முஸ்லிம்களின் அப்ப நல்லா பிள்ளை இந்த கேள்வி என்னண்டா பிள்ளை, இலங்கையில வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய சமூகத்துக்கான என்று சொல்றது என்னண்டா ஏனைய சமூகத்துக்கு. என்ன இலங்கையில வாழ்றது முஸ்லிம் சமூகம் மட்டுமா? முஸ்லிம் சமூகம் மட்டுமா? இல்ல சார். அப்ப இதான் கேள்வி. இலங்கை முஸ்லிம்களின் சமூகத்துக்கான சமூகம்டா ஏனையவர்கள் இருப்பாங்க. அதான் கேள்வி. சமூகத்துக்கான பண்பாட்டு பங்களிப்பு என்ன? அப்ப இலங்கை முஸ்லிம்கள் நம்ம நாட்டு சமூகத்துக்கு என்னென்ன பங்களிப்பு செஞ்சிருக்காங்க அல்லாத அவங்களுடைய தேசிய பங்களிப்பு என்ன? அப்ப முதலாவது என்ன பங்களிப்பு? பொருளியல் பங்களிப்பு. இரண்டாவது என்ன? அரசியல் பங்களிப்பு. அரசியல் பங்களிப்பு. மூன்றாவது தேசிய பங்களிப்பு. நாலாவது மருத்துவ பங்களிப்பு. ஐந்தாவது கலாச்சார பங்களிப்பு. ஆறாவது சர்வதேச பங்களிப்பு. அப்ப நம்ம நாட்டு இலங்கை முஸ்லிம்களுடைய சமூகத்துக்கான பண்பாட்டு பங்களிப்பு என்ன? அப்ப எங்கட இலங்கை முஸ்லிம்கள் இந்த சமூகத்துக்கான என்று சொல்றது எல்லாம் விளங்கிக் கொள்ளணும். ஏனைய சமூகத்துக்கு அதான் அது கேள்வி. கேள்வி மயக்கம் அதுதான். இலங்கை முஸ்லிம்களின் சமூகத்துக்கான. அப்ப இலங்கை முஸ்லிம்களின் சமூகத்துக்கான என்று சொல்றது இலங்கை முஸ்லிம்கள் ஏனைய சமூகத்துக்கு நம்ம நாட்டுல என்ன பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. அப்ப முதலாவது பொருளாதார பங்களிப்பு செஞ்சிருக்காங்க, அரசியல் பங்களிப்பு செஞ்சிருக்காங்க, தேசிய பங்களிப்பு செஞ்சிருக்காங்க, மருத்துவ பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. அப்ப இதுகளை நாங்க அப்படி 6 பாயிண்ட்ஸை வச்சு நாங்க ஒவ்வொன்றிலையும் ஒரு 2 விஷயங்களை அப்படியே உள்ளடக்கினாங்க. என்ன செய்யணும்? ஒவ்வொன்றையும் ஒரு 6 வரியில நாங்க 2 பாயிண்ட்ஸை உள்ளடக்கி நாங்க என்ன செய்யணும்? ஒவ்வொன்றையும் விளக்க வேண்டும். இது பொதுவாக எல்லாத்தையும் வச்சு வர கேள்வி. இந்த கேள்வி எப்படி இன்னொரு வகையில கேட்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இலங்கை முஸ்லிம்கள் தமது இலங்கை நாட்டின் முன்னேற்றத்துக்கு பாருங்க, இங்க சமூகத்துக்கான கேட்டிருக்கு, இங்க என்னன்னு கேட்டிருக்குது, இங்க என்னன்னு கேட்டிருக்குது இலங்கை நாட்டுக்கு. இலங்கை நாடு. அப்ப இலங்கை நாட்டுல பிள்ளைகள் முஸ்லிம்கள் மட்டுமா வாழ்றாங்க? ஏனைய சமயத்தவர்களும் வாழ்றாங்களா இல்லையா? சொல்லுங்க.
அப்ப பாருங்க இந்த கேள்வி மயக்கத்தை பாருங்க பிள்ளைல. இந்த இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம் மிச்சம் லேசி. ஆனா கேள்வி மயக்கம் ஒன்று இருக்குது. அந்த மயக்கத்தை அழகா கிளியர் பண்ணி தாரேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த கேள்விக்கு வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா நல்லா விளங்கும் உங்களுக்கு. ரெண்டும் ஒரே விஷயம்தான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இலங்கை முஸ்லிம்களின் சமூகத்துக்கான அப்ப சமூகம் இலங்கையில வாழ்ற சமூகம். இங்க இலங்கை முஸ்லிம்கள் தமது இலங்கை நாட்டின் முன்னேற்றத்துக்கு வழங்கிய பங்களிப்பை ஆதாரங்க. அப்ப நாட்டு முன்னேற்றத்துக்கு என்ன பங்களிப்பு செஞ்சிருக்காங்க? உண்டு சொல்லுங்க. உண்டு பொருளியல் பங்களிப்பு. பொருளியல் பங்களிப்பு செஞ்சிருக்காங்க, அரசியல் பங்களிப்பு, மருத்துவ பங்களிப்பு, கலாச்சார பண்பாட்டு பங்களிப்பு, சர்வதேச பங்களிப்பு, அந்த எல்லா பங்களிப்பையும் எழுதணும். இது பிள்ளைகள் பொதுவாக வரக்கூடிய ஒரு கேள்வி, எல்லாத்தையும் மையப்படுத்தி வர கேள்வி. இப்படியும் வரும் கேள்வி, இப்படியும் எல்லாத்தையும் மையப்படுத்தி வந்தா எல்லாத்தையும் மையப்படுத்தி நாங்க என்ன செய்யணும்டா பிள்ளைகள், இந்த கேள்விக்கு நாங்க ஆன்சர் பண்ணணும். எனவே ஒவ்வொன்றையும் நாங்க ஒரு பாயிண்ட்ஸ், அதாவது பொருளியல அதுல ஒரு 2 பாயிண்ட்ஸ் எடுத்து ஒரு 5-6 வரியில ஷோர்ட்டா விளக்கணும். அப்ப 6 பாயிண்ட்ஸையும் விளக்கலுமே இல்லாத அழகா விளக்கலாம் இல்லையா? நல்லா விளங்கிக் கொள்ளணும். இது ஒவ்வொன்றும் தனித்தனியாக 10 மார்க்ஸ் கேட்கிற கேள்வி. தப்சீர் பாடமாக்கித்தான். தப்சீர் பாடத்திலேயே பாருங்க, ஒவ்வொரு காலத்தையும் தப்சீர் பாடத்துல நாம ரசூலோட காலத்தை தனியா 10 மார்க்ஸுக்கு படிப்போம், சஹாபாக்குடைய காலத்துல 10 மார்க்ஸுக்கு படிப்போம், தாபியினுடைய காலத்தை 10 மார்க்ஸுக்கு படிப்போம், தபவு தாபியினுடைய காலத்தை 10 மார்க்ஸுக்கு படிப்போம், நவீன காலத்தை 10 மார்க்ஸுக்கு படிப்போம். ஆனா இப்ப 2015ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்லயும் 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்லயும் தப்சீருடைய தோற்றம் வளர்ச்சி அப்படி ஒரு கேள்வி வந்திருக்கா இல்லையா? எல்லாத்தையும் 5 காலத்தையும் மொத்தமாக எழுதணும் வந்திருக்கா இல்லையா? வந்திருக்கு. அப்ப வந்தா என்ன செய்யணும்? இப்ப ஒவ்வொரு காலத்தையும் எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதணும்? தப்சீர் பாடத்துல 2 பாயிண்ட்ஸ் எழுதணும். அதே மாதிரி அதே கேள்விதான் இதுவும். தப்சீர் பாடம் மாதிரி தான் இதுல 6 காலம் இருக்குது. அப்ப இந்த 6 காலத்திலே நாம ஒவ்வொரு காலத்திலேயும் 2 பாயிண்ட்ஸ் நாம உள்ளடக்கி ஒரு பந்தியா எழுதுறது, ஒரு பந்திக்குள்ள எழுது 2 பாயிண்ட்ஸையும் உள்ளடக்கி ஒரு பந்தி. அப்ப இதை நாம ஒரு 6 வரி, இது ஒரு 6 வரி, அப்படி 6 பாயிண்ட்ஸை நாங்க விளக்கலுமே இல்லாத விளக்கலாம் இல்லையா? அழகான முறையில விளக்கலாம். இது ஒரு பொதுவான கேள்வி. இப்ப நாம படிக்கிறது என்னண்டா, ஒவ்வொரு தலைப்பையும் தனித்தனியா படிக்க போறோம். தனித்தனியாக கேட்டா இலங்கை முஸ்லிம்களுடைய பொருளாதார பங்களிப்புன்னு தனியா கேட்டா தனி எழுதணுமா இல்லையா? தனியா கேட்டா தனி எழுதணும். பொதுவாக கேட்டா எல்லாத்தையும் உள்ளடக்கி நாங்க எழுத வேண்டும் என்ற விஷயத்தை தெளிவாக பிள்ளைகள் நீங்க விளங்கி கொள்ள வேண்டும். ரைட், சரியா பிள்ளை? இன்ஷா அல்லாஹ் பிள்ளை நாங்க இப்ப இது இன்ஷா அல்லாம இந்த கிழமைக்குள்ள முடிச்சிருவேன். இந்த டியூட்டை முடிஞ்சதுக்கு பிறகு பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த டியூட் எத்தனாவது அலகு? அடுத்த எத்தனாவது அலகு? 8வது 9வது 8 பிரிக்க பிள்ளைய 8 மட்டும் படிப்பிக்கிறல. நான் 8ஐயும் படிப்பிச்சு 9ஐயும் தந்து 10ஐயும் தந்துருவேன். 3ஐயும் ஒரே டைம் தந்துருவேன்னா உங்களுக்கு தெரியும் பிள்ளையா, நான் ஒவ்வொரு டியூட்டுக்கும் ஒவ்வொரு அழகை முடிக்கிறதுக்கு எவ்வளவு எடுக்கிறேன்? 800. அப்ப இந்த 3க்கும் மொத்தமா பாத்தீங்கன்னா பிள்ளைகள் கூட சொல்லி வார. அப்ப 800, 1600, 2400 வரும். 2400 அப்படி எடுக்கல பிள்ளைகளா? உங்களுக்கு நான் அப்படி எடுக்கல. இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் அடுத்த கிளாஸுக்கு நீங்க கட்ட வேண்டிய அமௌண்ட் எவ்வளவுண்டா 1200 பிள்ளைகளா? எவ்வளவு? 1200 கூட வரும் பிள்ளைய நான் அப்படி எடுக்கல. என் பிள்ளைய நீங்களும் செமினார்லயும் படிக்கீங்க. அப்ப எல்லா பிள்ளைகளுடைய நலனை கருதித்தான் பின்னுக்கு இருக்கிற 3 அளவுக்குரிய ஃபுல் நோட்ஸும் கூட கையில தருவேன். சரியா பிள்ளைகள்? 8, 9, 10 ஃபுல் நோட்ஸை தந்து அதை போல 8வது அலகு, 9வது அலகு, 10வது அலகு கூடிய முக்கியமான தகவல்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணி தந்தேன்னா இன்ஷா அல்லாஹ் அப்ப உங்களோட சிலபஸை நாங்க என்ன செய்யலாம்? ஃபுல்லா இதோட பினிஷ் பண்ணலாம். அப்ப எக்ஸாம் வாரத்தோட நாம அந்த 10 அலகையும் ஃபுல்லா கிளியர் பண்ணலாம். உங்களோட கையில நோட்ஸும் வந்துடும். இன்ஷா அல்லாஹ் இந்த பாடம் முடிய நீங்க எல்லாரும் அடுத்த குரூப்ல இணைந்து கொள்ளுங்க. உங்களோட கையில நான் நோட்ஸே தந்துருவேன். சரியா பிள்ளை? அப்ப 10 அலகையும் உங்களுக்கும் 10 அளவுக்குரிய ஃபுல் நோட்ஸ் உங்களோட கையில இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். அதுக்கு பிள்ளை நான் எடுக்கிறது ஒவ்வொரு யூனிட்டுக்குமா 800 ரூபாய் 800 ரூபாய் அப்படித்தான் எடுக்கிற. இருந்தாலும் பிள்ளைகளுடைய நன்மை கருதி 3 அலகுக்கு மொத்தமாக நான் 1200 ரூபாய் பிள்ளை இன்ஷா அல்லாஹ் நீங்க கட்டுங்க. உங்களுக்கும் இந்த 3 யூனிட் பிள்ளை இன்ஷா அல்லாஹ் ஃபுல் நோட்ஸை தந்து அதை கிளியர் பண்ணி தருங்க. சரியா பிள்ளை? ஓகே.
ஓகே சார். ஓகே பிள்ளைகளா, ரைட். இப்ப பிள்ளை நல்லா விளையக்கொள்ளணும் பிள்ளைகள். இப்ப நாம தனியா படிக்க போறோம் என்னத்தன்னா, முதலாவது இன்றைக்கு நாங்க 2 விஷயத்தை முடிக்கலாம் நினைக்கிறோம். இன்னைக்கு ஒரு பாடம் 3:30 4:30 இப்ப டைம் 3:30 ரைட், 4:30 பாடம் 3:30. ஓகே பிள்ளைகளா, நாங்க முடிக்கலாம். இப்ப நாங்க முதலாவது படிக்க போற பிள்ளைகள், முஸ்லிம்கள் இந்த பொருளாதாரத்துல என்ன பங்களிப்பு நம்ம நாட்டுக்கு செஞ்சிருக்காங்க, நம்ம நாட்டுக்கு பொருளாதார ரீதியாக என்ன பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. இதுல முக்கியமான பாயிண்ட் என்னடா நான் திரும்பவும் சொல்றேன். நம்ம ஏற்கனவே இலங்கை முஸ்லிம்களுடைய பரவல் என்ற விஷயம் ஒன்று படிச்ச ஞாபகம் இருக்கா? பரவல் அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் பிள்ளை திரும்ப திரும்ப இதுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல வரும், இங்க இருக்கிறது அங்க வரும், இப்படி மாறி 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 பிள்ளை அதே தகவல் தான், கேள்வி மட்டும்தான் வித்தியாசம் வரும். ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு பாஸ்போர்ட்ல சொன்ன இலங்கை முஸ்லிம்களுடைய சுதந்திரத்துக்கு முற்பட்ட பங்களிப்பு, பிற்பட்ட பங்களிப்பு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விலங்கு இலங்கை முஸ்லிம்கள் அரசியல்ல சுதந்திரத்துக்கு முன்னர் என்ன பங்களிப்பு செய்யறாங்க, சுதந்திரத்துக்கு பின்னர் என்ன பங்களிப்பு செய்யறாங்க. அப்ப இங்க நாம அப்படி படிக்க மாட்டோம், சுதந்திரத்துக்கு முன்னர் சுதந்திரத்துக்கு பின்னர் படிக்க மாட்டோம். ஆனா இதுக்குள்ள ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு பொயின்சிலையும் இருக்க முஸ்லிம்கள் சுதந்திரத்துக்கு முன்னர் சுதந்திரத்துக்கு பின்னர் எல்லாம் அதுக்குள்ள இருக்கும். அப்ப அதை போட்டுதான் நாங்க என்ன செய்யணும், எக்ஸாமுக்கு வர டைம்ல என்ன செய்யணும், அங்க இங்க எடுத்துதானே செய்யணும், எழுதும். இத மட்டும்தான் பிள்ளைங்க நீங்க கவனமாக இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம் என்ற பாடத்தை கேள்வி வந்தா நீங்க நினைக்க கூடாது, ஒரு கேள்வி கேட்டா ஒரே தலைப்புக்குள்ள இருக்குன்னு நினைக்க கூடாது. அப்படி வரும், 1-2 வரலாம். இருந்தாலும் சில கேள்விகள் வந்தா நீங்க கொஞ்சம் பிள்ளைகள் நம்மட சிலபஸ் இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம் என்ற சிலபஸை மொத்தமாக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அங்க ஒரு பாயிண்ட் சிரிக்கும், இங்க ஒரு பாயிண்ட் சிரிக்கும், அங்கால ஒரு பாயிண்ட் சிரிக்கும், எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து போடுறதுதான். இவ்வளவுதான் வேலை, வேற ஒரு வேலையும் இல்லை. இதான் நீங்க பாஸ் பேப்பரை நீங்க எத்தனை வருஷம் பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் நீங்க பாஸ் பேப்பர் எடுத்து நீங்க வாய்ச்சி பாருங்க, உங்களுக்கு விளங்கும் பிள்ளைகள். நான் சொல்ற விஷயம் எல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு பாஸ் பேப்பரை வச்சு விளங்கப்படுத்திருக்கிறேன். இந்த பாடத்தை ஆரம்பிக்கின்ற போது உங்களுக்கே விளங்கும். மாறி 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 இதுக்குள்ளதான் வருது, ஆனா தூக்கி போடுற வேலை மட்டும்தான் நம்மட. சரியா பிள்ளை? எனவே இந்த விஷயங்களை மிச்சம் கவனமாக டீல் பண்ணணும் பிள்ளைல. ரைட், இப்ப பிள்ளை நாங்க பாடத்துக்கு வருவோம். இப்ப நாங்க படிக்க போற பிள்ளை முதலாவது பொருளாதார பங்களிப்பு. முஸ்லிம்கள் பொருளாதாரத்துக்கு என்ன பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. இதுல நாங்க முதலாவதாக எழுதணும், அன்றாதபுரம் முதல் கண்டி காலம் வரை முஸ்லிம்கள் பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்தார்கள். எந்த காலத்திலிருந்து பிள்ளைகள்? அன்றாதபுர காலத்துல தொட்டு கண்டி காலம் வரை முஸ்லிம்கள் என்னத்துக்கு பங்களிப்பு செஞ்சிருக்காங்க? பொருளாதார ரீதியாக பங்களிப்பு முஸ்லிம்கள் மேற்கொண்டிருக்காங்க இலங்கையில. அந்த அடிப்படையில முதலாவது பிள்ளைகள், முஸ்லிம்கள் இலங்கையில் சர்வதேச வணிகத்தை பிரதித்துவப்படுத்தல். இதான் முதலாவது பாயிண்ட்ஸ். இதான் பிள்ளைகள் முதலாவது பாயிண்ட்ஸ். இந்த ஒயிட் போர்ட் போட்டோவை உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன் பிள்ளைகள், நல்லா அழகா நோட் பண்ணி கொள்ளணுமா. இதை வச்சு அழகா விளக்கம் எழுதலாம். முஸ்லிம்கள் இலங்கையில் சர்வதேச வணிகத்தை, சர்வதேசம் இலங்கையில இருந்து எங்க போற வெளிநாடு, அரபு வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப இதுக்கு போய் நாங்க எப்படி விளக்கம் எழுதுறதுனால கீழே போட்டிருக்கிறேன். முதலாவது பாருங்க, அரேபியர்கள் கடல் மார்க்கமாக வியாபாரம் போறதுன்னு சொல்றது அரபியர்களுக்கு ஒரு விருப்பம். உதாரணமாக பிள்ளைகள் நாங்க இந்த ட்ரிப் போறது, என்ன ஸ்கூலால ட்ரிப் போறது, அந்த ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் மீட் நடத்துறது, என்ன எங்களுக்கு படிப்பை விட இது கொஞ்சம் விருப்பமா இல்லையா சொல்லுங்க. அதெல்லாம் இன்னும் அழகா தான் வாரு. ஆனா அப்ப விருப்பமா இல்லையா? படிப்பை தவிர பிள்ளைகள் ஸ்கூல்ல மத்த எல்லாம் நமக்கு விருப்பம் தானே. இந்த சாப்பிடுறது, சும்மா ஃபன்னா காய்ச்சிட்டு இருக்கிற, இந்த ஊர்பலாய் பேசுற, இந்த ட்ரிப் போற, ஸ்போர்ட்ஸ், அது இதெல்லாம் விருப்பம். எதை தவிர படிப்பை தவிர மத்த எல்லாம் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் விருப்பம் தான். சரியா? அதே மாதிரி தான் பிள்ளை அரேபியர்களுக்கு ஒரு விருப்பம் என்னன்னா, இந்த கடல் மார்க்கமாக பயணம் போறா அவங்களுக்கு அவ்வளவு விருப்பம். சரியா பிள்ளைகள்? எனவே அடுத்த பாயிண்ட்ஸ், ஒவ்வொரு நாடுகளுக்கும் வியாபாரத்துக்காக அரபியர் செல்வார்கள். ஒவ்வொரு நாட்டுக்கும் போவாங்க வியாபாரத்துக்காக வேண்டி. ஒரு தெரியும் பட்டுப்பாதை, இந்த கடல் மார்க்கமாக பிள்ளைகள் போவாங்க. அப்ப நடுவுல எதிரிக்குது இலங்கை இருக்குது. இப்ப என்ன செய்வாங்கண்டா பிள்ளைகள், இலங்கைக்கும் வந்து இலங்கை பொருட்கள் என்ன செய்வாங்கண்டா ஏற்றுமதி செய்து கொண்டு எங்க கொண்டு போவாங்க? இலங்கையில இருக்கக்கூடிய பொருட்கள் எங்க கொண்டு போவாங்க? வெளிநாட்டுக்கு கொண்டு போவாங்க, சர்வதேசத்துக்கு கொண்டு போவாங்க. கொண்டு போயிட்டு நல்லா, இதான் முக்கியமான பாயிண்ட், சர்வதேசத்துக்கு கொண்டு போய் விற்பனை செய்து விட்டு
அந்நிய செலவீனத்தை, அந்நிய செலவீனம் சொல்றது என்னடா பிள்ளைகள், சர்வதேச பணத்தை இங்க கொண்டு வர, எங்க கொண்டு வர, சர்வதேச பணத்தை எங்க கொண்டு வர, இலங்கைக்கு. இலங்கைக்கு கொண்டு வர. அதான் அந்நிய செலவீனம். என்ன, உதாரணமா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வேற நாட்டுக்கு கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய சல்லிய, அதான் அந்நிய செலவீனத்தை இலங்கைக்கு கொண்டு வந்தார்கள். அப்ப இலங்கைக்கு கொண்டு வந்தா முஸ்லிம்கள் என்ன பங்களிப்பு செய்ய, அங்க இருக்கக்கூடிய சல்லியை இங்க கொண்டு வந்தா என்ன பங்களிப்பு, அது என்ன பங்களிப்பு, பொருளாதார சல்லிதான பிள்ளைகள், பொருளாதார பங்களிப்பு ஆரம்ப காலத்துல முஸ்லிம்கள் இலங்கைக்கு செய்தார்கள். இதனை பிள்ளைகள் கட்டாயம் இதை எழுதணும். இதான் ஆதாரம் என்ற விஷயத்துக்குள்ள வரும். அன்றாதபுர ஆட்சி காலத்துல மாந்தை துறைமுகம் அகழ்வு ஆராய்ச்சி செய்கின்ற போது இந்த ஆராய்ச்சியில சொல்லப்படுது, ஆரம்ப கால முஸ்லிம்கள் இலங்கையில பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்திருக்காங்க என்ற விஷயத்த இந்த ஆய்வு சொல்லுகிறது. இதை விளக்கம் எழுதணும். இதை புள்ள கடுமையாக எழுத தேவையில்லை. நான் சொன்ன விளக்கத்தை புள்ள ஒரு 5-6 வரிக்குள்ள எழுத இயலுமா இல்லாதா? அவ்வளவுதான் பிள்ளைகளா. 10 மார்க்ஸுக்கு அது. இதே கேள்வி 4 மார்க்ஸுக்கு வந்தா என்ன செய்வோம், விளக்கத்தை என்ன செய்யணும், கொஞ்சம் விளக்கத்தை என்ன செய்யணும், கொஞ்சம் பிள்ளை ஒரு 4 வரி, என்ன ஒரு 4-4.5 வரி அப்படி சும்மா நோமலாக எழுதணும். கொஞ்சம் 10 மார்க்ஸ் விளக்கத்தை கூட்டணும், அவ்வளவுதான். சரியா பிள்ளைகள்? ரைட். இதான் முதலாவது விஷயம். முதலாவது பயிற்சி என்னன்னா, முஸ்லிம்கள் இலங்கையில் சர்வதேச வணிகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தினார்கள். அப்ப நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெருமதியான பொருட்களை வெளிநாட்டுக்கு கொண்டு போய் அங்க விட்டு அந்த சல்லி நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தா, அப்ப நம்ம நாட்டுக்கு சல்லியை கொண்டு வராங்கண்டா பொருளாதார ரீதியாக முஸ்லிம்கள் நம்ம நாட்டுக்கு பங்களிப்பு செய்திருக்காங்க என்ற விடயத்தை நாங்க இதன் ஊடாக விளங்கலாம். இது முதலாவது பயிற்சி. இது விளையாண்டாங்களே, இது விளையாண்டாங்களுக்கும் ரைட். இரண்டாவது, அன்றாதபுரத்துல பிள்ளை நம்மளுக்கு தெரியும் நிறைய யுத்தங்கள் இடம்பெற்றது. சரியா பிள்ளை? இரண்டாவது பயிற்சி பிள்ளைல அன்றாதபுரத்துல பிள்ளை நிறைய யுத்தங்கள் நடைபெற்றது. இந்த யுத்தங்கள் நடந்தா என்ன செய்யும், இப்ப நிறைய சேதங்கள் ஏற்படுமா இல்லையா, சேதங்கள் ஏற்படுமா இல்லையா? இதுல பிள்ளைகள் குளம், கால்வாய் இதெல்லாம் உடைந்து இதனால விவசாய பாதிக்கப்படுமா இல்லையா, விவசாயம் அழியுமா இல்லையா, விவசாயம் அழியும். இந்த டைம்ல தான் இதனை மீண்டும் கட்டியெழுப்ப என்ன செஞ்சாங்கண்டா அரேபியர்கள் அந்நிய செலவீனம்டா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெருமதியான பொருட்களை வெளிநாட்டுக்கு கொண்டு போவாங்களா இல்லையா, அந்த சல்லி நம்ம முஸ்லிம்கள்ட்ட இருக்கு. அந்த சல்லியை எடுத்து என்ன செஞ்சாங்கண்டா பிள்ளைகள் அந்நிய செலவினத்தை இலங்கைக்கு கொண்டு வந்து அபிவிருத்தி செய்தார்கள். இந்த குளங்கள், கால்வாய்கள், விவசாயம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த காலத்துல இலங்கையில. அப்ப முஸ்லிம் என்ன செய்வாங்கண்டா, இந்த குளங்கள் கட்டுறதுல, கால்வாய்கள், இந்த விவசாயத்துல பாதிக்கப்பட்ட அந்த விடயங்கள் எல்லாத்தையும் முஸ்லிம் என்ன செஞ்சாங்கண்டா அவங்களோட சல்லிய போட்டு இந்த நாட்டுக்கு சேவை செஞ்சிருக்காங்க என்ற விடயத்தை ROLH குணவர்தன இவர் ஆய்வு செய்து சொல்றாரு. என்ன, தேசிய பொருளாதாரத்தை இலங்கையில தேசிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதுல முஸ்லீம்கள் என்ன செஞ்சிருக்காங்களா, என்ன செஞ்சிருக்காங்க, பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. இரண்டாவது முக்கியமான பாயிண்ட் பிள்ளைகளா. அப்ப அன்றாதபுரத்துல பிள்ளைகள் நிறைய யுத்தங்கள் இடம்பெற்றது. இந்த யுத்தங்கள் இடம்பெற டைம்ல பிள்ளைகள் குளங்கள், கால்வாய்கள், விவசாயம் எல்லாம் பாதிக்கப்பட்டது. இந்த பாதிக்கப்பட்ட குளங்கள், விவசாயத்தை எல்லாம் திரும்ப மீட்டு கொடுத்தார்கள். முஸ்லிம் என்ன செஞ்சாங்கண்டா வெளிநாடுகள்ல வியாபார கொடுக்கல் வாங்கல்களை செய்தார்கள். அதுல வார சல்லியை எடுத்து நம்ம நாட்டுக்கு குளங்களை கட்டினார்கள், கால்வாய்களை கட்டினார்கள். பாதிக்கப்பட்ட விவசாயத்தை மீண்டு கொண்டு வந்தார்கள். எனவே இவ்வாறான பங்களிப்பை முஸ்லிம்கள் செய்திருக்கிறார்கள் என்று யார் சொல்லியிருக்காரு, ROLH குணவர்தன இவர் ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறார். தேசிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதுல முஸ்லிம்கள் பங்களிப்பு செஞ்சிருக்காங்க நம்ம நாட்டுக்கு அன்றாதபுர காலத்தில். பொருளாதார விஷயம் உங்களுக்கு கிளியரா? இதெல்லாம் பிள்ளை சும்மா அழகான தகவல் பிள்ளைகளா. இதெல்லாம் மிஸ் பண்ண வேண்டாம். எக்ஸாமுக்கு வந்தா பிள்ளைங்க இதெல்லாம் லேசான விஷயம். திரும்பவும் சொல்றேன்,
அழகான கேள்விகள், மிஸ் பண்ண வேண்டாம். டேசி பிள்ளைல இதுல நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கிறேன். 7 விஷயங்கள் வச்சிருக்கிறேன் பிள்ளைல. ஒரு 6 இருந்தாலும் போதும். நான் 7 வச்சிருக்கிறேன்னா ரைட். அடுத்து மூன்றாவது மகா பராக்கிரம பாகு காலத்துல பிள்ளைகள் புலனறுவையை நாங்க பொற்காலம் என்று சொல்லுவோம். யாருடைய ஆட்சி காலத்துல புலனறுவையுடைய பொற்காலம்? யாருடைய ஆட்சி காலம்? மகா பராக்கிரம பாகு ஆட்சி செய்யற டைம்ல புலனறுவையுடைய பொற்காலம் என்று சொல்லுவோம். நான் சொல்ற மாதிரி உதாரணமாக தப்சீருடைய இந்த ஹதீஸுடைய பொற்காலம் எது? தப்சீருடைய பொற்காலம் என்று சொல்ற மாதிரி புலனறுவை நல்லா விளைக்கணும். அப்ப புலனறுவை ஆட்சி செஞ்ச மன்னர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல மகா பராக்கிரம பாகு மன்னனுடைய ஆட்சி காலம் தான் புலனறுவையுடைய என்ன காலம்? என்ன காலம்? பொற்காலம். பொற்காலம். நிறைய குளங்கள் எல்லாம் இந்த ஆட்சி காலத்துல கட்டப்பட்டது. இந்த மன்னனின் காலத்துல வணிகத்தின் அபிவிருத்திக்காக வேண்டி, வணிகம் சொல்றது பொருளாதாரமா? இது வணிகத்தின் அபிவிருத்திக்காக வேண்டி, உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே படிச்சது என்ன துறை? என்ன துறை? அந்தரங்கத்துறை. பாத்தீங்களா உள்ளே திரும்ப 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 பிள்ளை அதே விஷயம்தான். அந்த அபு உஸ்மான், இந்த அந்தரங்கத்துறை, அது இது எல்லாம் திரும்ப திரும்ப அதே மாதிரி தான். நீங்க பாஸ்பேப்பர் எடுத்து பாருங்க, கேள்வி இதைத்தான் மாறி 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 தான் விரிக்கும் ஆன்சர். சரியா பிள்ளை? அப்ப லேசா எழுதுற. அப்ப அந்தரங்கத்துறை என்ற மேல் சபை உருவாக்கப்பட்டது. இந்த சபை எதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டது? எதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டது? ஏற்றுமதி இறக்குமதி. அதாவது பிள்ளைகள் வணிகத்துடைய அபிவிருத்திக்கு. வணிகம் சொன்னா அப்ப அதன் ஊடாக என்ன கிடைக்கும் எங்களுக்கு? பொருளாதாரமா இல்லையா? சொல்லுங்க. அப்ப இந்த சபை உருவாக்கப்பட்டது. இந்த சபையில யார் அங்கத்துவர்களாக இருந்தார்கள்? முஸ்லிம்கள். அப்ப முஸ்லிம்கள் இந்த சபையில அங்கத்துவர்களாக இருக்காங்கண்டா அப்ப என்னத்துக்கு பங்களிப்பு செய்யறாங்க? என்னத்துக்கு பங்களிப்பு? பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்ய. அப்ப இதுல முக்கியமான பாயிண்ட் அந்தரங்கத்துறை யாருடைய காலம்? இப்படிதான் பாடமாக்குறேன். அந்தரங்கத்துறை மகா பராக்கிரம். இதான் எங்களுக்கு தேவை. இதை வச்சு நான் ஒரு விளக்கம். சரியா உள்ளே? அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா அனுராதபுரம். இங்கே அனுராதபுரம் தான். ஏன்னா அனுராதபுரத்துல நிறைய யுத்தங்கள் நடந்தது. இது என்ன செய்யப்பட்ட யுத்தம் நடந்தா அப்ப அதை வச்சு நாம் கதை எழுதலாம். யுத்தம் நடந்த என்ன செய்யும்? நிறைய குளங்கள், காய்வாய்கள், விவசாயம் எல்லாம் என்ன செய்யும்? அழிவடைந்து போகும். அப்ப இதை நாம எழுதுறோம். நாம எழுதி போட்டு இந்த ஆதாரத்தை சரியா போட்டுருங்க. யாரு சொன்னாங்க அதை மட்டும் நல்ல பாடமாய் கொள்ளும். அதான் பிள்ளைகள் ஆதாரம். சில டைம்ல பிள்ளைகள் ஆதாரத்தோடு விளக்கு கண்டு கேட்டா இங்க குருவாதிசையா எழுதுற இல்ல வரலாற்று ஆசிரியர். இவங்க வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க, இந்த தகவலை உறுதிப்படுத்துவாங்க. அப்ப அந்த ஆதாரத்தை நம்ம கீழே போட்டா சரி. சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்தது 4வது இலங்கையில உங்களுக்கு தெரியும் மாணிக்க கல் இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு பாயிண்ட்ஸா பிள்ளைகள். மாணிக்க கல் இலங்கையில இருந்தா இந்த மாணிக்க கல்ல சர்வதேசத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? முஸ்லிம்கள். சர்வதேச உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் முஸ்லிம்கள். அப்ப மாணிக்க கல்ல சர்வதேசத்துக்கு அறிமுகப்படுத்துறாங்கண்டா அப்ப இதுல என்ன விஷயம் இருக்கு? பொருளாதாரம் என்ற விஷயம் ஒன்று வருதா இல்லையா? பொருளாதாரம் வருது. எனவே இதை யாரு சொல்றாங்கண்டா நம்ம கலைகள் பாடத்துல படிச்சா என்ன? கிதாபு ஜவாஹிர் ஃபீ மஅரிஃபத்தில் ஜவாஹிர். கிதாபு ஜவாஹிர். ஜவாஹிர்ண்டா பிள்ளை அரபால மாணிக்க கல்லுக்கு சொல்றது. சரியா? அது உங்களுக்கு தேவையில்ல. இந்த புத்தகத்தை பாடமாகி கொள்ளுங்க. கிதாபு ஜவாஹிர் ஃபீ மஅரிஃபத்தில் ஜவாஹிர். இந்த புத்தகத்துல 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிரூனி, ஞாபகம் இருக்கா? பிரூனி கலைகள்ல வருவார், ஞாபகம் இருக்கா? ரைட். இவர் என்ன செய்யறாங்க? இலங்கையில் உள்ள இரத்தினக்கல் சம்பந்தமாக இந்த புத்தகத்துல பேசுகிறார். அப்ப என்ன நடக்குதுண்டா நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அப்ப இலங்கையில வாழக்கூடிய முஸ்லிம்கள் இந்த இரத்தின கற்கள், அதாவது மாணிக்க கற்களை பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? சர்வதேசத்துக்கு என்ன செய்தார்கள்? அறிமுகப்படுத்தி இது ஒரு பெருமதியானது என்ற விஷயத்தை உலகத்துக்கே அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப அறிமுகப்படுத்தினா ஏனைய நாடுகள் இருந்து என்ன செய்வாங்கன்ற உள்ள இந்த மாணிக்க கல் என்ற விஷயம் ஒன்று ஏனைய நாடுகளுக்கு பரவலாக பேசப்பட்டு ஏனைய நாட்டவர்கள் நம்ம நாட்டில் இந்த மாணிக்க கற்களை, பெருமதியான மாணிக்க கற்கள் எடுத்து போவாங்க. எடுத்துட்டு போனா நம்மளோட நாடு என்ன செய்யும்டா? பொருளாதார ரீதியா என்ன செய்யும்? அப்ப நாங்க படிக்கிற தலைப்பே பொருளாதாரம். அப்ப இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்ப இங்க எங்களுக்கு என்ன தேவைண்டா? மாணிக்க கல்.
இங்க எங்களுக்கு அந்தரங்கத்துறை, இங்க அனுராதபுரத்துல நிறைய யுத்தங்கள். இப்படி பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு முக்கியமான பொயிற்சிகளை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அப்ப அதோட எங்களுக்கு இந்த பாடம் ஃபுல் கிளியரா வரும். அடுத்தது பிள்ளைகள் 5வது பொயின்ஸ் தவளம். இங்க ஞாபகமே தவளம். தவளம் என்பது பிள்ளைகள் உள்நாட்டு அபிவிருத்திக்காக வேண்டி பயன்படுத்துகின்ற ஒரு வாகனம். அப்படின்னா என்னண்டா தவளம் என்னும் உள்நாட்டு போக்குவரத்து முறையை முஸ்லிம்கள் அறிமுகப்படுத்தினார். இது ஒரு வாகனம். இது ஆரம்ப காலத்து இருந்த ஒரு வாகனம். இந்த தவளம்டா என்னண்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மாடுகளுடைய துணை கொண்டு ஏற்றுமதி இறக்குமதியை மேற்கொள்ளும் போக்குவரத்து. ஆரம்ப காலத்துல என்ன முறை இருந்துச்சு? இப்ப பிள்ளைகள் வாகனங்கள் இருக்குது. ஆரம்ப காலத்துல என்ன வண்டி? மாட்டு வண்டி. இப்பயும் பார்த்திருப்பீங்க. இந்த மாட்டு வண்டி இருக்கும், இப்பயும் இருக்கும். இந்த என்ன நிறைய இடங்கள்ல பிள்ளை மாட்டு வண்டியா கண்டிருப்பீங்க. இது ஆரம்ப காலத்துல பரவலாக இருந்திருக்கும். அந்த டைம்ல பிள்ளை இந்த பஸ் வாகனம் அதெல்லாம் இல்ல. அப்ப இல்லாத காலத்துல எது ஒரு வாகனமாக இருந்திருக்கும்? மாட்டு வண்டி. எனவே அந்த வண்டிக்கு தான் தவளம் என்று சொல்றது. தவளம். அப்ப இந்த தவளம் என உள்நாட்டு போக்குவரத்து முறையை அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? முஸ்லிம்கள். அப்ப இதனூடாகத்தான் வியாபாரம் செய்தார்கள். இதனூடாக நாட்டுக்கு பொருளாதாரம் என்ன செய்யும்டா என்ன வந்து கொண்டே இருக்கும். எனவே பிள்ளைகள் என்ன மாடுகளுடைய துணை கொண்டு ஏற்றுமதி இறக்குமதியை மேற்கொள்ளும் ஒரு போக்குவரத்து முறையை முஸ்லிம்கள் அறிமுகப்படுத்தி இலங்கை நாட்டுக்கு பொருளாதாரத்துக்கு என்ன பங்களிப்பு செய்தார்கள். அது மாத்திரமல்ல, எங்களை பிள்ளை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் தான் பெருந்தோட்டத்தை. பெருந்தோட்டம் சொல்றது உங்களுக்கு தெரியும். தேயிலை கருவாவெல்லாம் நம்ம நாட்டுல இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. இந்த பெருந்தோட்டத்தை 19ஆம் நூற்றாண்டுல அறிமுகம் செய்த போது இதுல முஸ்லிம்கள் ஈடுபாடு காட்டினார்கள். அப்ப தேயிலை, ரப்பர், அதே மாதிரி பிள்ளைகள் கருவா, இதுல முஸ்லிம்கள் ஈடுபாடு காட்டுறாங்கண்டா அப்ப என்னத்துக்கு பங்களிப்பு செய்யறாங்க நம்ம நாட்டுக்கு? பொருளாதாரம். பொருளாதாரத்துக்கு. நம்ம நாட்டுல உள்ள இப்ப நான் ஒரு விவசாயம் செய்யறேன்டா, அப்ப நான் நம்ம நாட்டுக்கு என்னத்துக்கு பங்களிப்பு செய்யறேன்? நான் ஒரு விவசாயம் செய்யறேன். என்னத்துக்கு பங்களிப்பு செய்யறேன்? பொருளாதாரத்தின். பொருளாதாரம். நம்ம நாட்டுல நான் விவசாயம் செஞ்சா நம்ம நாட்டுக்கு தானே பிள்ளைகள் அபிவிருத்தி, என்ன பொருளாதார அபிவிருத்தி. எனவே நம்ம நாட்டுல முஸ்லிம் என்ன செஞ்சாங்கன்னா பிள்ளைகள் பெருந்தோட்டத்தை 19ஆம் நூற்றாண்டுல பெருந்தோட்டத்தை அறிமுகம் செய்துகின்ற போது இதுல ஈடுபாடு காட்டக்கூடியவர்களாக முஸ்லிம் ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தினா பிள்ளைகள் அது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறன்னா அதுல கூடுதலாக என்ன செய்யணும்? அந்த தொழில் என்ன செய்யணும்? ஈடுபடத்தான் அந்த தொழில் என்ன செய்யும்? நம்ம நாட்டுல ஒரு முக்கியமான தொழில் என்று காட்டப்படும். எனவே இதுக்கு பங்களிப்பு செஞ்சது யாருன்னா முஸ்லிம்கள். இதை அறிமுகப்படுத்துற டைம்லேயே முஸ்லிம்கள் இந்த தொழில ஈடுபட்டு நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு முஸ்லிம்கள் பங்களிப்பு செய்தார்கள். இறுதியாக பிள்ளைகள் இலங்கை தொழிலை முஸ்லிம்கள் தான் இலங்கையில அறிமுகப்படுத்தினார்கள். இதுல முக்கியமாக நீங்க எழுதணும் பிள்ளைகள் 12ஆம் நூற்றாண்டுல இறுதியில பேருவலையில பர்பர் பட்டினம். என்ன பட்டினம்? பர்பர் பட்டினம். பர்பர் பட்டினம் என்கின்ற வணிகர் ஒருவர், அவர் யாருன்னா வணிகர். அவர் வணிகம் செய்கிறார். வணிகர் ஒருவர் நெசவு தொழிலை இலங்கைக்கு அறிமுகப்படுத்தினார் என்ற தகவலை யார் சொல்றாருண்டா சேர் அலெக்சாண்டர் ஜோன்சன் என்பவர் குறிப்பிடுகிறார். அப்ப முஸ்லிம்கள் இலங்கையில நெசவு தொழிலையும் முஸ்லிம் என்ன செஞ்சிருக்காங்க? அறிமுகப்படுத்திருக்காங்கண்டா. அப்ப நெசவு தொழில் என்பது என்னதை தரக்கூடிய தொழில்? என்னதை தரும்? அது பொருளாதாரம் என்ற விஷயத்தை பிள்ளைய நாங்க விளங்கிக் கொள்ள. இப்படி பிள்ளைகள் ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 7 பாயிண்ட்ஸ் நீங்க இதையும் சேர்த்து ஒன்றாளுதலாம் பிள்ளைகளா. இந்த தவளத்தையும் இந்த பெருந்தோட்டத்தை என்ன செய்யலாம்டா ஒன்றாண்டா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாம இதோ ஒரு விஷயத்தை கொடுத்து அடுத்த பந்தில இதையும் என்ன செய்யலாம்? ஒரு விஷயமா கொடுக்கலாமா இல்லையா? கொடுக்கலாம். இதை நோட் பண்ணிக்கலாம். நினைக்க டியூட்ல இருக்குதா? அது இருக்கா? நினைக்கிறேன் டியூட்ல இருக்குதா? இல்ல சார். இதம்மா நோட் பண்ணி கொள்ளுங்களா. சும்மா நோட் பண்ணி கொள்ளுங்க. ஏன்னா தெரிஞ்ச விஷயம் தானே பிள்ளை. நிறைய விஷயம் இருக்குமா எங்களுக்கு மேக்சிமம் பிள்ளை ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். 6 பாயிண்ட்ஸ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப அதை வச்சு நாங்க என்ன செய்யண்டா இந்த விஷயத்தை நாங்க விளக்க வேண்டும். இது விளங்கிட்டா பிள்ளை? இது கிளியரா உங்களுக்கு? இப்ப அடுத்த தலைப்பு பிள்ளைகளா இன்ஷால்லா நான் உங்களுக்கு இந்த வியாழக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை கிடையில பிள்ளை இன்ஷால்லா உங்களுக்கும் இந்த டியூட்டை பிள்ளைய முடிச்சிட்டு உங்களுக்கு ஏண்டா பிள்ளை இந்த எக்ஸாமுக்கு எத்தனை நாள் இருக்கு எண்ணி வச்சிருப்பீங்க? சொல்லுங்க. 59 நாட்கள். எத்தனை?
59. 59. அந்த பிள்ளைய நல்லா எண்ணி எண்ணி வச்சிருக்கிறது என்ன, அதை மட்டும் நல்லா பிள்ளைய பாடம் வாங்கி நல்லா வசந்த வச்சிக்குது என்ன. 59 நாள் இப்ப கிட்டத்தட்ட 2 மாசம் என்ன பிள்ளை. ஓ சார். ஓ சார். என்ன பயமா பயமா ஓ சார் கொஞ்சம் பயன்தான். கொஞ்சம் பயந்தானே பயந்தானே. கொஞ்ச நாள் நெருங்க 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 சும்மா அந்த என்ன ஹார்ட் எல்லாம் சும்மா அப்படி வேலை செய்யும். பட 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 அடிக்கு வேணா அப்படித்தானே. தூக்கம் வராது. ஓ சார். ஏற்கனவே எங்களுக்கு தூக்கம் டவுசுரு, அதே மாதிரி சாப்பாடு டவுசுரு. இப்ப எக்ஸாம் நெருங்க நெருங்க 2 விரங்காரு. தூக்கம் வராது, அடுத்து என்ன வராது, பசி வரும் சார். சாப்பாடும் வராது. பசியும் வராது. சாப்பாடு தின்னுவீங்க என்ன, ருசிக்கு தின்ன மாட்டீங்க, சும்மா பசிக்கு தின்னுவீங்க. ருசிக்கு தின்ன மாட்டீங்க, எதுக்கு தின்னுவீங்க, பசிக்கு. முன்னாடி எதுக்கு தின்ற, பசிக்கும் தின்ற ருசிக்கும் தின்ற. பசிக்கு சும்மா அழகா மெல்ல மெல்ல சும்மா. இப்ப அப்படி இல்லை ஏன்னா, இங்கால ஜியோகிராபி பாடம், இங்கால தமிழ் பாடம், இங்கால ஐசி பாடம், இங்கால ஹோம் சயின்ஸ், இங்கால ஐசிடி, இங்கால அப்படி எல்லா பக்கம் ஓட ஓட சாப்பாடு போய் தேடிக்கு சும்மா. நமக்கு என்ன போகுதுன்னே விளங்காது. போமா இல்லையா. ஓ சார். தெரியாமல ரைட். இப்ப பிள்ளைகள் அடுத்ததாக முக்கியமாக இதுல பிள்ளைகள் இதுலதான் பாத்தீங்கன்னா இந்த சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலம், சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலம், அந்த தகவல் அதுக்குள்ள நிறைய வரும். சரியா, அதையும் நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க. அதை வச்சு ஒரு கேள்விகளுக்கெல்லாம் கேட்டிருக்காங்க பாஸ் பேப்பர்ல. நான் உங்களுக்கு ஆரம்ப கிளாஸ்ல விளங்கப்படுத்தினேன். இப்ப அந்த தகவல் அப்படி இதுல வருமா. இப்ப அரசியலை படிக்க போறோமா. முதலாவது என்ன படிச்ச நாம இப்ப பொருளியல். இப்ப நாங்க படிக்க போற பிள்ளைகள் இலங்கை முஸ்லிம்கள் தமது இலங்கை நாட்டின் முன்னேற்றத்துக்காக வேண்டி அரசியல் என்ன பங்களிப்பு. அப்ப எங்கட பிள்ளைகளுக்கு கொண்டு வந்துடும். அபு உஸ்மான கதை ஒன்று வந்துரு. ஒரு பாயிண்ட்ஸ் வந்துட்டா இல்லையா, சொல்லுங்க. வந்துட்டா இல்லையா, வந்துட்டு. அதே மாதிரி முதலாவது சபாநாயகர் யாரு, முதலாவது சபாநாயகர் யாரு, அப்துல் ரஹ்மான். வாரன் இப்ப அடி வாங்கவோ. அப்துல் ரஹ்மான் வாரன். இஸ்மாயில். HS இஸ்மாயில் முதலாவது சபாநாயகர். யாரு முதலாவது சபாநாயகர், முஸ்லிம். HS இஸ்மாயில். சரியா பிள்ளை, ரைட். என்ன எத்தனாம் ஆண்டு தேர்தல், அது எத்தனாம் ஆண்டு தேர்தல், 1952. எத்தனாம் பிள்ளை, 1952 நடந்த தேர். அப்ப இது என்ன, சுதந்திரத்துக்கு முன்னரா பின்னரா, சுதந்திரத்துக்கு முன்னர். பின்னர். என்ன பிள்ளைகளுக்கு இந்த சாப்பாடு தான் இறங்குது இல்லன்னு பார்த்தா என்ன, கடைசியில எது இறங்குது இல்ல, இந்த ஆண்டு விளங்குது இல்ல. அப்படித்தானே. சரியா பிள்ளை. அப்ப இதான் கேள்வி. பாஸ் பேப்பர்ல வந்தீங்கன்னா அந்த வாய்ச்சிக்காரன் உங்களுக்கு இலங்கை முஸ்லிம்களுடைய சுதந்திரத்துக்கு முற்பட்ட கால பங்களிப்பு, சுதந்திரத்துக்கு பிற்பட்ட கால பங்களிப்பு. அப்ப முற்பட்ட கால பங்களிப்புலதான் யார் வருவார், யார் வருவார், அபு உஸ்மான். முன்னுக்கா பின்னுக்கா, பின்னுக்கு. அபு உஸ்மான் சுதந்திரத்துக்கு பின்னரா முன்னரா, சுதந்திரத்துக்கு முன்னர். முன்னர். அபு உஸ்மான். நான் அந்த கேள்வி ஒன்று வாய்ச்சேன் பாஸ் பேப்பர்ல, கடைசியா வந்து ஒரு கேள்வி ஒன்று வாய்ச்சேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா முதலாவது பாடத்துல. அப்ப சில டைம்ல பிள்ளை சுதந்திரத்துக்கு பின்னர்ன்னு கேட்டா இந்த கதை வருமா வராத, இப்ப சொல்லுங்க, இந்த கதை வருமா வராத. இப்படிதான் பிள்ளைய கேள்வி எழுதுறதா. ஆனா இங்க நாம படிக்கிற அந்த தலைப்பா, இலங்கை சுதந்திரத்துக்கு பின், அந்த தலைப்பா படிக்கலாம். சொல்லுங்க, அந்த தலைப்பா படிக்க இல்ல இல்ல. இங்க நாம பொதுவாக அரசியல் பங்களிப்பு படிக்கலாம். ஆனா இதுக்குள்ள சுதந்திரத்துக்கு முன்னர் சுதந்திரத்துக்கு பின்னர் யார் யார் அரசியல் பங்களிப்பு செஞ்சிருக்காங்கன்னு எங்களுக்கு நாங்க கண்டுபிடிச்சா எக்ஸாம்பிள் எப்படி கேள்வி வந்தா இப்ப அழகா ஆன்சர் பண்ண ஏழுமா இல்ல, சொல்லுங்க. இதான் கேள்வி பிள்ளைல. நீங்க எக்ஸாம் கொடுக்க பாருங்க, நான் விளங்கப்படுத்த சிஸ்டத்தை நல்லா அழகா ஃபாலோ பண்ணினீங்கடா, இதை கட்டாயம் படிச்சு கொள்ளுங்க. லேசான பாடம், கொஞ்சம் பாடமாக்குறோம் அப்படி எல்லாம் கொஞ்சம் பாடமாக்கணும். அது ஒன்றும் செய்யலாது. ஏன்னா குருவாவசனத்தை பாடமாக்குற மாதிரி பிள்ளைகள் இதுல நாம ஏன்னா அந்த ஆண்டுகளை கொஞ்சம் பாடமாக்கணும். ஆனா பாடமாக்கிட்டீங்கடா நஷ்டமே இல்லை பிள்ளைகள். MC கேள்விக்கு ஹெல்ப் அடிக்கும், SCA கேள்விக்கு சும்மா சட்டப்படியா எழுதலாம், சட்டப்படியா எழுதலாம். சும்மா லேசா இல்ல சட்டப்படியா கொடுக்கலாம் ஆன்சர்.
அப்ப இதுல முக்கியமா மார்க்ஸ் குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இருக்கிற தகவலை நாம கொடுத்துட்டோம்னா சிட்டியா 10 மார்க்ஸும் அழகா வருமா இல்லையா பிள்ளை? வரும் சார். வரும் சார். அழகா வரும். எந்த ஏன் தகவல் தானே நாம யோசிச்சு எழுதுறது இதெல்லாம் எல்லாம் கூட இருக்கிற தகவல் எழுதுறது. செட்டிய தகவலை கொடுத்துட்டோம்னா முழுமையான மார்க்ஸ் தான், முழுமையான மார்க்ஸ் தான், பயப்பட தேவையில்லை. சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப பிள்ளைகள் அரசியல் பங்களிப்புன்னு கேட்டா முதலாவதாக நாங்க எழுதுற முக்கியமான தகவல் இருந்தா பிள்ளைகள், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்றாதபுர காலத்துல தொடக்க கண்டி காலம் வரை முஸ்லீம் என்ன செஞ்சாங்க அரசியல்ல பங்களிப்பு செய்யுங்க. இது ஒரு அறிமுகமாக நாங்க எழுதலாம். அதே மாதிரி இன்னொரு அறிமுகத்துல கொடுக்கலாம். மன்னர் ஆட்சியிலும், மன்னர் ஆட்சினா பிள்ளைகள் சொல்லப்படுறது என்னன்னா சுதந்திரத்துக்கு முன்னரா பின்னரா? முன்னர். அப்ப சுதந்திரத்துக்கு முன்னதான் மன்னர் ஆட்சி சொல்றோம் இல்லையா? சுதந்திரத்துக்கு முன்னர் என்ற சொல்லுக்கு ஒரு பேர் தான் இவிடத்த மன்னர் ஆட்சியிலும் அப்படி சொல்லுவாங்க. இப்ப நாம விளைவிக்கணும் மன்னர் ஆட்சின்னு சொல்றது சுதந்திரத்துக்கு முன்னர். அதே மாதிரி சுதந்திர இலங்கையிலும், சுதந்திர இலங்கை தான் இலங்கை சுதந்திரம் அடைஞ்சதா இல்லையா? இலங்கை சுதந்திரம் அடைஞ்சது வருமா இல்லையா? வரும். அப்ப மன்னர் ஆட்சியிலும், மன்னர் ஆட்சின்னு சொல்றது பொதுவாக பிள்ளைகள் என்ன சுதந்திரத்துக்கு என்ன முன்னராக சொல்லுவோம், பின்னராக இருந்தாலும் முன்னர் என்ற விஷயத்த மெயினாக எடுத்து சொல்லலாம். அப்ப மன்னர் ஆட்சியிலையும் சுதந்திர இலங்கையிலேயும் பிள்ளைகள் முஸ்லிம்கள் அரசியல்ல பதவி வகித்து என்ன செஞ்சார்கள்? பங்களிப்பு செய்தார்கள். இந்த அடிப்படையில முதலாவது சபாநாயகராக HS இஸ்மாயில் காணப்படுகிறார். என்ன முக்கியமான ஒரு பங்களிப்பா இல்லையா புள்ளே? முதலாவது சபாநாயகராக ஒரு ஆள் இருக்கிறா முஸ்லீம்கள் ஆரம்ப காலத்துல, இப்ப சாத்தியம் இல்லை, ஆனா ஆரம்ப காலத்துல இருந்திருக்காங்களா இல்லையா சொல்லுங்க. அப்ப என்ன விளங்குதுன்னா முஸ்லிம்கள் ஆரம்ப காலத்துல அன்றாதபுரம் முதல் கண்டி காலம் வரை முஸ்லிம்கள் அரசியல்ல பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. என்ன மன்னராட்சியிலையும் தான், அதே மாதிரி சுதந்திர இலங்கையிலையும் அரசியல்ல முஸ்லிம்கள் பதவி வகித்திருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக என்ன முஸ்லீமாக இருந்த ஒரு முதல் சபாநாயகராக யார் காணப்படுகிறார்? இதை மறக்க கூடாது பிள்ளைல, அடிக்கடி மறக்கிறது. HS இஸ்மாயில் அவங்க வச்சுக்கொள்ளுங்க. நிறைய இஸ்மாயில் கிடக்கு அதுக்குள்ள, சரியா பிள்ளை? நிறைய இஸ்மாயில் இருக்குது. ஆனா இந்த இஸ்மாயில் தான் HS இனி செலப்பான மயக்குதான் முக்கியம். வேண்டாம் பிள்ளை, இலங்கையில் இஸ்லாம் அறிமுகத்தில் நிறைய இஸ்மாயில் வருவாங்க. அதுல பிள்ளை நாம மயிச்சு கொள்ற எதை வச்சுன்னா எதை வச்சு மயிச்சு கொள்ற இனிஷியல். இதான் முக்கியம் பிள்ளைல. இஸ்மாயில் நிறைய இடத்துல வரும், மிச்சம் கவனமா இருக்கும். இதை வச்சுதான் நாங்க எல்லாத்தையும் நாங்க பிள்ளைகள் சரியாக கண்டுபிடிக்க வேண்டும். இதான் முக்கியமாக நாங்க அறிமுகத்துல கொடுக்கிறது. ரைட். இது பிள்ளைகள் அதை தாண்டி முதலாவதாக பிள்ளை நாங்க எழுதணும் புலனறுவை மன்னன். நல்லா விளைவிக்கணும் பிள்ளைல, லேசா புலனறுவை மன்னன். புலனறுவை மன்னன் பிள்ளைகள் விஜயபாகு மன்னன் விஜயபாகு பக்கபலமாக முஸ்லிம்கள் செய்யப்பட்டார்கள். பக்கபலமாக. அப்ப யார் முஸ்லீம் வருவா அதுக்குள்ள சொல்லுங்க? யார் முஸ்லீம்? அபு உஸ்மான். இல்ல அடி வாங்க போறீங்க எல்லாத்தையும். அபு உஸ்மான் இல்ல, பெரிய தம்பி மறைக்க வர மாட்டாரா? வருவாரு. வார அடி வாங்க போவோம். பெரிய தம்பி மறைக்கார். இவர்தான் பிள்ளைகள் புலனறுவை மன்னன் விஜயபாகு மன்னனுக்கு பக்கபலமாக இருந்தார். எந்த அளவுக்கு பக்கபலம் கட்டாய எழுதுறோம் பிள்ளைகள், எந்த அளவுக்கு பக்கபலம் நல்லா வைக்கணும். முதலாவது முக்கியமான விஷயம் மன்னனுடைய முடிசூட்டு விழா. என்ன விழா பிள்ளைகள்? முடிசூட்டு விழாவில பதவியை பெற்றுக் கொள்ளுதல். மன்னனுடைய முடிசூட்டு விழாவில என்ன செஞ்சாங்க? கலந்து கொண்டு என்ன செய்தார்? பதவியை பெற்றுக் கொண்டார். அது மாத்திரமல்ல, விஜயபாகு மன்னனுக்கு வலது கையாக இருந்தார். வலது கைண்டா என்ன? வலது கைண்ட ஏன் சொல்ற? வலது கைண்டு எல்லாமே அவருதான். இப்ப கை இல்லாம புள்ள எதையும் செய்யலாமா? இந்த வலது கை இல்லாம புள்ள எதையும் செய்யலாமா சொல்லுங்க? அப்ப எல்லாமே அப்ப அந்த அளவுக்கு பங்களிப்பு, அரசியல் பங்களிப்பு. அப்ப புலனறுவை காலத்துல
விஜயபாகு மன்னன் ஆட்சி செய்யற டைம்ல முஸ்லிம்கள் அரசியலுக்கு பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. அதுல முக்கியமாக நீங்க இதுல எழுதுறது பெரிய தம்பி மறைக்கார். அப்ப இதுல நாங்க முக்கியமாக இதுல விளக்கமாக எழுதணும். மன்னனுடைய முடிசூட்டு விழாவில் கலந்து கொண்டு பதவியை பெற்றுக் கொண்டார். மன்னனுக்கு வலது கையாக இருந்தார். மன்னனுக்கு நம்பிக்கை உடையவராக இருந்தார். அடுத்ததாக நிதித்துறை விசுவாசியாக இருந்தார். நிதித்துறை விசுவாசியாக இருந்தார். வணிகத்துறையின் இணைப்பாளராக இருந்தார். வணிகத்துறையின் என்னையா இருந்தார்? இணைப்பாளராக இருந்தார். அழகா எழுதலாம் இல்லையா? பாருங்க இவ்வளவு விளக்கம் இருக்கின்றது. அப்ப நல்லா முதலாவது பாயிண்ட் என்னன்னா முஸ்லிம்களுடைய அரசியல் பங்களிப்புல நாங்க எழுதணும். அரசியல் பங்களிப்புன்னு கேட்டு, அதாவது இலங்கை முஸ்லிம்கள் தமது இலங்கை நாட்டின் முன்னேற்றத்துக்கு வழங்கிய அரசியல் பங்களிப்பை ஆராய்க என்ற ஒரு கேள்வி வந்தா முதலாவதாக நாங்க புலனறுவையை ஆட்சி செஞ்ச மன்னனான விஜயபாகு மன்னனுக்கு பக்கபலமாக முஸ்லிம்கள் இருந்திருக்காங்க. அந்த அடிப்படையில யாரை வச்சு எழுதணும்? பெரிய தம்பி மறைக்காரை வச்சு நாம கதை எழுதணும். அதுல ஒன்றுமே இல்ல பிள்ளைகள். ஒரு அரசியல்வாதியாக இருந்தா நம்பிக்கைக்குரியவராக இருந்திருக்கிறார். என்ன மன்னனுக்கு நம்பிக்கை, வலதுகை, நிதித்துறைக்கு விசுவாசியாக இருந்திருக்கிறார். வணிகத்துறையின் இணைப்பாளராக இருந்திருக்கிறார். இவ்வாறு பல வகையான பங்களிப்புகளை முஸ்லிம்கள் நம்ம நாட்டுக்கு அரசியல் ரீதியான பங்களிப்பை செய்திருக்காங்க என்ற விஷயத்த இந்த வரலாறு காட்டுதா இல்லையா? இது முதலாவது விஷயம் இல்ல. அழகா டியூட்லயும் போட்டிருக்கிறேன். இதுக்குள்ள தேசி ஏன்னா அழகா டியூட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பைசா போட்டிருக்கிறான் இல்லையா? போட்டிக்கு சார். இரண்டாவது பேசுறா பிள்ளைகள் அரசின் நிதித்துறை. என்னது? அரசின் நிதித்துறை ஆலோசகர்களாக முஸ்லிம்கள் இருந்துள்ளார். என்ன காலம் இது? என்ன காலத்தை எழுதணும்? புலனறுவை மன்னன் பராக்கிரமபாகு. மன்னனுக்கு யாரு மன்னன்? பராக்கிரமபாகு மன்னனுக்கு பிள்ளைகள் நிதித்துறை ஆலோசகர்களாக, உதாரணமாக பிள்ளைகள் இப்ப பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் இப்ப ஜனாதிபதிமார்களுக்கு நீதித்துறை ஆலோசகர்களாக இப்பயும் இருப்பாங்களா இல்லையா? சொல்லுங்க. முஸ்லிம்கள் இருக்கிறியா இல்லையா நீதித்துறை ஆலோசகர்களாக? அதே மாதிரிதான் பிள்ளைகள் ஆரம்ப காலத்துல இப்பயும் இருக்காங்க. ஆரம்ப காலத்திலேயும் பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா முஸ்லிம்கள் அரசின் நிதித்துறை ஆலோசகர்களாக இருந்திருக்காங்க. அந்த அடிப்படையில இதுல நாம புலனறுவை ஆட்சி காலத்துல பராக்கிரமபாகு மன்னனுடைய ஆட்சி காலத்துல முஸ்லிம்கள் நிதித்துறை ஆலோசகர்களாக இருந்திருக்காங்க என்ற தகவல் எங்களுக்கு என்ன சொல்லுதுண்டா, முஸ்லிம்கள் அரசியல்ல ஆரம்ப காலத்துல பங்களிப்பு செய்திருக்காங்க என்ற விடயத்தை நாங்க இதன் ஊடாக நாங்க விளங்கலாம். அப்ப இரண்டாவது பயிற்சி பிள்ளை நாங்க எந்த காலத்தை வச்சு எழுதணும்? எந்த காலம்? புலனறுவை காலம். முதலாவது பயிற்சி என்ன காலம்? புலனறுவை காலம். முதலாவது புலனறுவதான், இரண்டாவது புலனறுவதான். ஆனா முதலாவது புலனறுவ காலத்துல யாரு மன்னன் வருவார்? விஜயபாகு வருவார். இரண்டாவது புலனறுவை காலத்துல பராக்கிரமபாகு மன்னன் வருவார். அப்ப இதை வச்சு நாம கதை எழுதினோம்னா விஷயம் முடிஞ்ச அப்படிதான் பாடமாக்குறோம். லேசா பாடமாக்குறோம்னா புலனறுவை காலத்துல விஜயபாகு, இங்க புலனறுவை காலத்துல பராக்கிரமபாகு. அப்ப இதை வச்சு நாம இங்க யாரு முஸ்லீம் வருவாரு? இங்க முஸ்லீம் பேர் குறிப்பிடப்பட்டு யாரு? பெரிய தம்பி மறைக்கார். இங்க பேரு குறிப்பிடப்படாதால பொதுவாக நாங்க யாருன்னு சொல்லணும்? முஸ்லிம்கள் என்ற ஒரு பேரை போட்டு நாங்க பிள்ளைகள் இதுல நாங்க எழுத வேண்டும். சரியா பிள்ளைகள்? இது இரண்டாவது பயிற்சி. மூன்றாவது பிள்ளைகள் ரைட். இப்ப வாராரு யாரு வாராரு? அபு உஸ்மான். இப்ப எங்க பிள்ளைகளுக்கு இந்த அபு உஸ்மான் பாடமாக்கி நைட்ல தூங்கக்கூடிய சுபோ கொழும்பக்கூடிய அபு உஸ்மான் உம்மா அடி வாங்கத்தான் இப்போ எல்லாரும்.
இந்த விளக்கம் எழுதுற பிள்ளை லேசி பிள்ளைல இந்த இதுக்கெல்லாம் விளக்கம் எழுதுற நாங்க எழுதுற விளக்கம் தானே பாருங்க. சும்மா நான் சொல்லி காட்டுறேன். இதுக்கு ஒரு விளக்கம் மட்டும் பாருங்க. சும்மா நாங்க அதை இதையும் போட்டு எழுதுற பிள்ளைல இந்த முக்கியமாக மன்னர் பேர்லாம் சரியா போட்டு மத்ததெல்லாம் நாங்க சும்மா அதை இதையும் வசனத்தை போட்டு மெருகூட்டுறேதான் பாருங்க. பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் அரசர்களின் ஆலோசகர்களாகவும் திரும்ப என்ன வரும் வெளிநாட்டு தூதுவர்களாகவும். ரைட். இதுக்கு பிள்ளை நாம பெஸ்டிக்கு இந்த பேர்கள் எழுதக்கூடாது. அபு உஸ்மானை இப்ப போடக்கூடாது. இப்ப நாம என்ன செய்யணும்டா, இப்ப இலங்கையுடைய தலைநகரங்கள் நாங்க படிச்சோம். அதை அப்படி எழுதுங்க, அழகா எழுதுங்க. தலைநகரங்கள் எத்தனை படிச்சோம்? எத்தனை படிச்சோம்? 7. ஒன்று என்ன? அனுராதபுரம். பொலன்னறுவை, இரண்டாவது பொலனறுவை, தம்பதனிய, யாப்பகுவ, குருநேகல், குருநாகல், கம்பளை, கண்டி, கோட்டை. இதெல்லாம் நம்ம எழுதுற பிள்ளை, இதெல்லாம் நம்ம எழுதுவோம். என்னண்டா முஸ்லிம்கள் அரசர்களின் ஆலோசகர்களாகவும் வெளிநாட்டு தூதர்களாகவும் இருந்திருக்காங்க. அந்த அடிப்படையில இலங்கை தலைநகரங்களில் முஸ்லிம்கள் குடியேறினார்கள். நாங்க படிச்ச முன்னுக்கு இலங்கை முஸ்லிம்களுடைய பரவல் எல்லா இடங்களிலும் முஸ்லிம்கள் பரவலாக காணப்பட்டாங்களா இல்லையா சொல்லுங்க. இப்ப எழுதுங்க. இலங்கை தலைநகரங்களான அனுராதபுரம், புலனறுவை, தம்பதனியா, யாப்பகுவ, குருநாகல், கண்டி, கோட்டை. இந்த காலத்திலேயே முஸ்லிம்கள் அரசின் ஆலோசகர்களாகவும் வெளிநாட்டு தூதுவர்களாகவும் இருந்து பங்களிப்பு செய்தார்கள். வசனம் வந்தா இல்லையா புள்ளே? வசனம் வந்துட்டா இல்லையா சொல்லுங்க. இப்ப இருக்கணும். இப்ப ஒரு ஆதாரம். இப்ப ஆதாரம் தான் கிறிஸ்துவுக்கு பின் 1282 282 அபு உஸ்மான். 1282ல புவனேகுவின் தூதுவராக யார் இருந்தார்? தூதுவராக என்ன எகிப்துக்கு யார் அனுப்பப்பட்டார்? அபு உஸ்மான் ஒரு அரசியல் வேலைக்காக வேண்டி அனுப்பப்பட்டார். அப்ப இந்த கதை என்ன சொல்லுது? இப்ப என்ன சொல்லுது? முஸ்லிம்கள் அரசியல்ல என்ன செய்தார்கள்? பங்களிப்பு செய்துள்ளார்கள். பங்களிப்பு. அபு உஸ்மான் முஸ்லிம். அப்ப இவரை நாம ஆதாரமாக போட்டு மற்ற தகவலை இலங்கையுடைய தலைநகரங்கள் அப்படியே ஃபுல்லா போட்டு இத பொதுவாக நாங்க பேசிட்டு இதை நாங்க உறுதிப்படுத்துற ஒரு தகவலாக 1282ல புவனேகு பாகுடைய தூதுவராக அபு உஸ்மான் எகிப்துக்கு அனுப்பப்பட்டார் ஒரு அரசியல் விவகாரத்தால. எனவே இந்த தகவல் என்ன சொல்லுதுண்டா, முஸ்லிம்கள் ஆரம்ப காலத்துல இலங்கையுடைய அரசியல்ல ஈடுபட்டு பங்களிப்பு செஞ்சிருக்காங்க விஷயங்களுக்கு இதனூடாக சும்மா எழுதுறான பிள்ளை. நாம வாயால வரது எழுதுறாரு. ஓகேயா சார்? சொல்லுங்க. இந்த ஆண்டு கட்டாயம் போடணுமா? ஆண்டுமா கட்டாயம் இந்த இடத்துல போடணும் பிள்ளைகள். சில டைம்ல பிள்ளைகள் மறந்தா அபு உஸ்மான் போடலாம், பிரச்சனை இல்ல. ஆனா பிள்ளைகள் ஏண்டா இந்த இடத்துல சில இடங்கள்ல பிள்ளைகள் கொஞ்சம் சில இடங்கள்லமா கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. கோல் வருது பிள்ளைல. கொஞ்சம் பாடம் தெரியுதாமா சொல்லுங்க. எங்க இடத்துல வந்து சரி.
பள்ளி ரைட் ரைட் ஓகே பிள்ளைகளா சரி பிள்ளைகளா சரிம்மா ரைட் என்னடாமா நீங்க கேட்ட கேள்வி இரண்டா பிள்ளைகள் உதாரணமாக பிள்ளைகள் பொதுவான ஒரு கேள்வி வந்து சரி சொன்னா எல்லா பங்களிப்பையும் எழுதுற கேள்வி ஒன்று சொன்னாலே ஆரம்பத்துல ஞாபகம் இருக்குதா ஞாபகம் இருக்கா பிள்ளை அந்த இடத்துலமா நாம நிறைய தகவல் எழுதுறதால ஆண்ட போடாட்டி பிரச்சனை இல்ல ஆனா இங்க பிள்ளைகள் நாம இந்த பொயின்ஸ்ல மெயினாக சொல்ற ஆளே யாரு அபு அபு உஸ்மான மெயின் சொல்றோமா இல்லையா பொதுவாக கேட்கக்குள்ள பிள்ளை எல்லா தகவலையும் மிக்ஸ் பண்ணவங்க நிறைய பேர் வருவாங்க அதுக்குள்ள நாம ஆண்ட போட தேவையில்ல அபு உஸ்மான் போட்டாலும் ஓகே பிரச்சனை இல்லை இங்க பிள்ளைகள் நீங்க மேக்சிமம் தனிய நாம அவரை மட்டும்தான் நம்ம ஆதாரமா காட்டுறோம் அதால ஆண்ட போடுங்கோ ஆனா வராட்டி ஆண்டு பேரு வரல வராட்டி அபு உஸ்மான் போடலாம் சரியா பிள்ளைகள் விளையாட்டாங்களோ நாலாவது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் முக்கியமாக நல்ல சில பிள்ளைகளுமா அந்த என்ன மிஸ்டர் சொன்ன போன்ல போட்டிருந்தீங்கம்மா இந்த பாடத்துக்கு போற பிள்ளைகளுமா பிரச்சனை இல்லாம உங்களுக்கு கூட பாடங்கள் இருக்க பிள்ளைகள் அப்ப பிரச்சனை இல்லை போகலாம் ரெக்கார்டிங் போடுவேன் சரியா பிள்ளைகள் ரைட் மெசேஜ் எல்லாம் பார்த்தேன் நான் இப்ப ஓகே பிள்ளைகளா ரைட் நாலாவது என்னடா பிள்ளைகள் முக்கியமாக விளைவிக்கணும் இதுல என்னடா பிள்ளைகள் பொதுவாக ஏற்கனவே நாங்க பொதுவாக பேசினோம் ஆனா உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலத்துல முஸ்லீம்கள் ஒல்லாந்தர் போர்த்துகேயருடைய காலத்துல பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் நல்லா விளங்கிக் கொள்ளணும் முஸ்லீம்கள் கடுமையாக அந்த வியாபாரத்துல குறிப்பிட்ட வியாபாரம் தான் செய்யணும் கண்டமாக்கி வியாபாரம் செய்ய இயலாது என்று ஒல்லாந்தர் போர்த்துகேயுடைய காலத்துல முஸ்லீம்கள் துரத்தப்பட்டு கரையோரங்கள்ல இருந்து திரும்ப எந்த மன்னன் ஆதரவு கொடுத்தது கண்டி மன்னன் அப்ப இதுல ஸ்பெஷலாக பிள்ளைகள் கண்டியில முஸ்லீம்கள் அரசியல்ல ஸ்பெஷலாக பங்களிப்பு செஞ்சிருப்பாங்களா இல்லையா அப்ப மெயினாக நாம் அடுத்த பாயிண்ட்ஸாக கட்டாயம் எழுதணும் எந்த காலத்தை வச்சு எந்த காலம் கண்டி காலத்தை தனி பாயிண்ட்ஸாகவே எழுதணும் ஆனா மத்ததை நாங்க பொதுவாக எழுதினோம் ஆனா கண்டிய ஸ்பெஷலா எழுதணும் ஏண்டா ஏன்னா ஆரம்ப காலத்துல ஒல்லாந்தர்கள் போர்த்துகேயருடைய ஆட்சி காலத்துல முஸ்லிம்கள் வியாபாரத்தில் நல்ல டொப் லெவல்ல இருந்தாலும் அவங்க குறிப்பிட்ட வியாபாரத்தை மட்டும்தான் செய்யணும் அதே மாதிரி நீங்க வியாபாரத்துல முஸ்லிம்களை முன்னேற விடல முஸ்லிம்களை கரையோரங்களை துரத்தினார்கள் எனவே கண்டி மன்னன் செனரத் மன்னனான ஆதரவு வழங்கி ஒரு 4000 பேரை மட்டக்களப்புக்கு அனுப்பி இவ்வாறான ஒரு அரசியல்ல கூடுதலாக அரசியல்ல முஸ்லிம்கள் கண்டி அரசியல்ல ஈடுபாடு காட்டினாங்க என்ற முக்கியமாக கட்டாயம் இந்த 4வது பாயிண்ட்ஸ்ல கண்டி காலத்தை வச்சு எழுத வேண்டும் சொல்ற விஷயம் என்ன ஓ சார் நான் எழுதுற பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு லேசாக இருக்கு பாருங்க விளங்கப்படுத்தி நான் சொன்னா இல்லையா இலங்கை முஸ்லிம்களுடைய பரவலை படிச்சா புள்ளே நம்ம எல்லா பாடத்தையும் என்னது படிச்சமாகித்தான் அதுக்குள்ளதான் கேள்வியே வார திரும்ப 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 அதே விஷயம் தான் பிள்ளைல இங்க பாருங்க அரச திணைக்கள தலைவர்களாக முஸ்லிம்கள் இருந்தாங்களா இல்லையா சொல்லுங்க இப்ப சரியா இல்லையா சரி 2வது பிள்ளைகள் கண்டிராஜ்ய அரச தூதுவர்களாக இருந்தாங்களா இல்லையா இருந்தாங்க சார் இதைத்தான் நாங்க பெஸ்டிக் எழுதணும் அரச திணைக்களங்கள்ல தலைவராக இருந்தார்கள் பெஸ்டிக்கை போடணும் போட்டு தான் கீழே ஆதாரத்தை எழுதணும் திரும்ப அரச தூதுவர்களாக முஸ்லிம்கள் செயற்பட்டார்கள் இதுக்கு எடுத்துக்காட்டாக இப்ப நாம கீழே விளக்கம் எழுதணும் என்னண்டா 1762 இலங்கையில பிள்ளைகள் இலங்கைக்கு ஆங்கில தூதுவர் ஒருவர் வந்தார் தூதுவர் யார் தூதுவர் ஆங்கில தூதுவர் யாரு பிள்ளையாவர் ஜான் பைப்பஸ் ஜான் ரைட் ஜான் பைப்பஸ் வந்தார் என்ன கதண்டா பிள்ளைகள் இவரை கூட்டிட்டு வரதுக்கு அனுப்பப்பட்டவர்கள் முக்கியமாக 3 நபர்கள் முதலாவது யாரு உஸ்மான் லப்பை 2வது முக்கியமான நபர் அதுக்குள்ள மடிக்கை பத்த நிலைமை அதுக்குள்ள வாராளே அது ஷேக் ஆலிம் அது இன்னொரு ஆள் வருவா யாரு பிள்ளை ஷேக் அப்துல் காதர் ஓகே அப்துல் காதர் இப்ப இந்த கதை என்ன சொல்லுதுண்டா பிள்ளைகள் முஸ்லிம்கள் உதாரணமாக இலங்கைக்கு ஆங்கில தூதுவர் ஒரு ஆள் வாராருண்டா
அப்ப நம்ம நாட்டுல வெளிநாட்டுல இருந்து தூதுவர் வாராண்டா அது அரசியல் செய்யப்பாடா இல்லையா? அரசியல் செய்யப்பாடா இல்லையா? हो सर सर அரசியல் விவகாரங்களை கலந்து ஆலோசனை செய்யறதுக்காக தான் வருவாங்க. என்ன அப்ப அந்த காலத்திலேயும் ஆங்கில தூதுவர் ஒருவர் ஜோன் பைப்பர்ஸ் என்பவர் வந்தார். இவரை கூட்டிட்டு வரதுக்காக வேண்டி மெயின் முக்கியமான ஆள் உஸ்மான் லெப்பை, அதோட ஷேக் ஆலிம், அப்துல் காதர் எல்லாம் போனாங்களா இல்லையா? அப்ப என்ன நடக்குது உள்ளே? முஸ்லிம்கள் கண்டி காலத்துல அரசியல் என்ன செஞ்சார்கள்? பங்களிப்பு செய்தார்கள். இதையும் நீங்க விளக்கமாக எழுதலாம். இன்னொரு தகவல் ஒன்று இருக்கு. கண்டி காலத்துல நிறைய தகவல் இருக்கு, ஆனா கூட எழுத தேவையில்லை பிள்ளைகள். இன்னொன்று இருக்குது, கண்டியுடைய இறுதி மன்னன், கண்டியுடைய கடைசி மன்னன் தான் பிள்ளைகள். யாரு கண்டியுடைய கடைசி மன்னன்? ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க. ரைட், இதை வச்சுதான் எழுதணும். ஏன்னா இவங்களுடைய காலத்துல பிள்ளைகள் பிரதம அமைச்சர்கள் இருந்தாங்க. பிரதம அமைச்சர்கள், இந்த பேரு கொஞ்சம் பாடாம கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிள்ளைகள். பிரதம அமைச்சர்னா முஸ்லீம் இல்லையா? இப்ப எழுதுறது முஸ்லீம் இல்ல. என்ன ஒன்றோ பிலிமத்தலாவ, என்ன பிள்ளைகள்? பிலிமத்தலாவ. இரண்டாவது பிள்ளைகள் எக லே போல, எக லே போல. சரியா பிள்ளை? எகலே போல பிரதி அமைச்சர்களாக இவங்க இருந்தாங்க. இவர்களோடு இணைந்து சேர்ந்து பிரதம நீதிபதியாக இருந்தது யாரு பிள்ளைகள்? யாரு? ராஜகருணா கோபால் அப்ப பிரதம நீதிபதியாக இருந்தது யாருன்னா ஒரு முஸ்லீம். அவருதான் யாருண்டா ராஜ கருண கோபால் முதலியான் பேரும்பாறையில் உள்ள என்ன உங்களுக்கு வருதா பேரு? என்ன முதியான்சே ராலஹாமி. முதியான்சே. ஓகேமா, முதியான்சே ராலகாமா. சரியா உள்ளே அழுதுன சொல்லியா பாத்துங்க. ராலகாமா சரியா? ராலகாமி என்ன பிள்ளைகள்? காமி தானே? சரி பிள்ளைகளா, ராலகாமி நம்ம தலையெழுத்து பிள்ளைகளா பானமாகத்தான் வேணும். என்னது? ராஜகர்ண கோபால் முதியான்சே ராலகாமி. சரியா பிள்ளை? ராலய பிள்ளை அரவ விட்டுங்க. ராலகாமி. இப்ப சரியா பிள்ளை? ராஜகர்ண கோபால் முதியான்சே ராலகாமி. சரியா? இவர் யாருண்டா? இவர் முஸ்லீம். இவர் தான் முஸ்லீம். அந்த காலத்துல நம்ம கேட்கிறல்ல பிள்ளைகள், என்ன முஸ்லீம் பேர் மாக்கின்ல, ஏன்னா அந்த காலத்துல பிள்ளைகள் அப்படித்தான் பிள்ளைல. நம்ம பார்த்தோம் பத்தி ஹிமி ஞாபகம் இருக்கா? மன்னனாக இருந்தா. அதெல்லாம் பிள்ளைகள் முஸ்லீம் பேர் மாக்கி இருக்காது. அது அந்த காலத்துல பிள்ளைகள் அப்படித்தான். என்ன இப்ப ஏனைய சிங்கள மக்களோடு சேர்ந்து வாழ்ற டைம்ல, அந்த டைம்ல பிள்ளைகள் அந்த எல்லா பேரு மிக்ஸ் பண்ணி தான் வரும். ஏன்னா நீங்க வரலாறு படிச்சா உங்களுக்கு விளங்கும். எல்லா முஸ்லீம் பேரு அந்த சிங்கள பேர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அப்பய காலத்துல இருக்கேன். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப திரும்ப சொல்ற, இதான் முக்கியமா பாடமாய் கொள்ளுங்க பிள்ளைல. கொஞ்சம் கஷ்டம்தான். ராஜகருண கோபால ராஜகருண கோபால் முதியான்சே ராலகாமி. ராஜகருண கோபால் முதியான்சே ராலகாமி. சரியா பிள்ளை? என்ற ஒரு முஸ்லிம் எதாக இருந்தார்? என்ன நடக்குதுன்னா பிள்ளைகள், கண்டியுடைய இறுதி மன்னனான ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னனுடைய காலத்துல பிரதம அமைச்சர்கள் 2 பேர் இருந்தாங்க. ஒன்று பிலிமத்தலாவ, இது லேசா வரும் பிள்ளைகளா. அதே மாதிரி எஹலே போல என்கின்ற 2 பேர் இருந்தாங்க. இதுல பிரதம நீதிபதிகளாக ஒரு முஸ்லிம்கள் காணப்பட்டாங்க. அதுல முக்கியமான நபர் தான் ராஜகர்ண கோபால் முதியான்சே ராலகாமி என்பவர். இது கொஞ்சம் பாடமாய் கொள்ளுங்க. கொஞ்சம் இந்த வாய் தடுமாற்றம் கொண்டு வருந்தான், வராம இல்ல. சரியா பிள்ளை? கொஞ்சம் பாடமாய் கொள்ளுங்க. சரியா பிள்ளை? ஓகேயா? இந்த தகவலை யார் சொல்றாருண்டா, இதான் ஆதாரம். கலாநிதி லோனா தேவராஜா.
லோனா தேவராஜ. இதை கட்டாயம் எழுதணும் இல்லையா? இதான் ஆதாரமா. இந்த தகவலை இப்படி முஸ்லீம்கள் இருந்தாங்க என்ற தகவலை யார் சொல்றாரு? லோனா தேவராஜா. ரைட். இப்ப இது பாடம் வந்துட்டா பிள்ளையர். ராஜகர்ண கோபால் முதியான்சே ராலகாமி. சொல்லுங்க இப்ப சொல்லுங்க. ರಾಜಕರ್ಣ ಗೋಪಾಲ ಮೊದಲಿಗೆ ರಾಜಕರ್ಣ ಗೋಪಾಲ್ ಮುದಿಯಾನ್ಸೆ ರಾಳಗಾಮಿ ராஜகர்ண கோபால் முதியான்சே ராலகாமி. ராஜகர்ண கோபால் முதியான்சே ராலகாமி. ராஜகர்ண கோபால் முதியான்சே ராலகாமி. ஓகே வந்துட்டு பிள்ளைல. ரைட். அப்படி வந்துடும் பிள்ளை. 2 தரம் வாசிக்க போல அது வந்து இப்படி 1-2 சொற்கள் பிள்ளை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த 2 முதல் வாய்ச்சிங்கன்னா கிளியர் ஆயிரும் பிள்ளைல. கொஞ்சம் 2 முதல் வாய்ச்சிங்கன்னா பிள்ளைகள் கிளியர் ஆகி சில டைம்ல எக்ஸாமுக்கு பிள்ளைகள் சும்மா 1-2 சொற்கள் அங்கால மிஸ் ஆகினாலும் அது ஒரு பெரிய தாக்கம் என்ன செய்யாது உதாரணமா ராஜகர்ண கோபால் சொல்றது கோபாலே அல்லது கோபாலா அப்படி சொல்லிட்டீங்க, அது பிரச்சனை இல்லை. நான் யோசிக்கிறேன் பிள்ளைல. விஷயம் வந்துட்டா இல்லையா சொல்லுங்க. ஒரு அளவு கூடினா பிள்ளைய மார்க்ஸ் குறையுது அப்படியா? இல்ல சரியா பிள்ளையா? அதெல்லாம் யோசிக்க தேவையில்லையா? விஷயம் வந்துட்டு ஒரு அளவு கூடும் குறையும் என்ன இதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதை யோசிக்க தேவையில்லை. அதெல்லாம் யோசிச்சுக்க தேவையில்லை. விஷயம் வந்தா சரி கொஞ்சம் சரியா பிள்ளையா? கொஞ்சம் கஷ்டம் பார்த்து எல்லாத்துக்கும் இல்லை, கொஞ்சம் கஷ்டமான விஷயத்துக்கு பிள்ளை சும்மா 1-2 அளவுகள் கூட வரும் குறைய வரும், அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை பிள்ளைல. ரைட். 5வது பிள்ளைகள், 5வது இலங்கையின் சுதந்திரத்துக்கு முஸ்லிம்கள் இலங்கையுடைய சுதந்திரத்துக்கு என்னத்துக்கு பிள்ளை? இலங்கையின் சுதந்திரம். இங்க பிள்ளைகள் நாங்க சுதந்திரத்தை வச்செழுதணும். அடுத்த பாயிண்ட்ஸ் 6வது எழுதுகின்ற போதோ சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலம். நல்லா விளைக்கணும். இப்ப கேள்வி வரும், இலங்கை முஸ்லிம்கள் சுதந்திரத்துக்கு பின்னர் அரசியல்ல என்ன பங்களிப்பு செஞ்சாங்கன்னு கேட்டா, இப்ப நாம படிச்ச தலைப்புக்குள்ள இலங்கையில் இஸ்லாம் எல்லாத்தையும் தலைக்க ஓடணும். சுதந்திரத்துக்கு பின்னர் முஸ்லிம்கள் எங்கெங்க பங்களிப்பு செஞ்சிருக்காங்க அதை தூக்கி என்ன செய்யணும்? இப்ப தூக்கி என்ன செய்யணும்? ஆனா முன்ன 2 கேள்வி வந்திருக்கா இல்லையா? பாஸ்டர் பேர்ல முன்ன 2 கேள்வி வந்திருக்கா இல்லையா? 2 வாய்ச்சு. இப்ப வேணா உங்களுக்கு எப்படி கேள்வி கேட்காம இந்த நேரடியா கேள்வி கேட்காம ஒரு ரகசியமாக கேள்வி வருகின்ற விளையாட்டா உங்களுக்கு. அப்ப உங்களுக்கு இப்ப நல்லா பற்றிருக்கும். இலங்கையில் இஸ்லாம் அறிமுகத்துக்குள்ள அதுக்குள்ள இருந்தா கேட்காக, ஆனா நேரடியா கேட்காம ஒரு வகையான கேள்வி, ஆனா அதோடைய ஆன்சர் அங்கே ஒன்றைக்கும் இங்கே ஒன்றைக்கும் எல்லாத்தையும் மொத்தமா தூக்கி போட்டு ஒரு அழகாக ஒரு 6 பாயிண்ட்ஸ் எழுதி விட்டோம்னா சும்மா சட்டப்படி மார்க்ஸ். ஓமா இல்லையா? அப்படி சொல்லுங்க. ஓமா இல்லையா? இத பாடமாக்குறத நஷ்டம் இல்லை. உதாரணமா எஸ்ஏ மட்டுக்கு தான் வாரு, எம்சி கோலிக்கு வாரலன்னு சொன்னாப்புல நம்ம சூஸ் பண்ணலாம். இது இலங்கையில் இஸ்லாம் கொஞ்சம் பாடமாக்குற கொஞ்சம் பேரெல்லாம் குருவம். ஆனா எம்சி கோலிக்கு வாரையா இல்லையா சொல்லுங்க? வாரையா இல்லையா? கட்டாயம் வரும். அப்ப பிள்ளை சும்மா அநியாய மார்க்ஸ் போய் திரும்ப சும்மா. அதனால இந்த 7வது முழுமையா பாடமா பயப்படாம பாடமாங்க. இப்பயே பாடமாங்க. டைம் இருக்கு, 2 மாசம் இருக்கு. என்ன பாடமாங்க பிள்ளைகள். எம்சி கோலிக்கு ஹெல்ப் அடிக்கும், எஸ்ஏ கோலிக்கு ஹெல்ப் அடிக்கும். முழுமையான மார்க்ஸ் சொல்ல அள்ளிட்டு வரலாம். சரியா பிள்ளை? முழுமையான மார்க்ஸ் சொன்ன நாம கிள்ளிட்டு வரல. எப்படி வரணும்? அள்ளிட்டு வரணும். சாப்பாட்டை மட்டும் அள்ளி எடுக்கிறல்ல. நாங்க பாயிண்ட் என்ன செய்யணும்? இந்த நோட்ஸ் இந்த மார்க்ஸ் என்ன செய்யணும்? அள்ளி எடுக்கணும். இலங்கை சுதந்திரத்தை பெறுவதற்காக வேண்டி நீங்க பொலிட்டிக்கல் பாடத்துல படிச்சிருப்பீங்க பிள்ளைகள். இலங்கை சுதந்திரத்தை பெறுவதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு தேசிய காங்கிரஸ் தான். என்ன காங்கிரஸ்? முஸ்லிம். என்னது? அதாவது தேசிய காங்கிரஸ் வந்து உருவாக்கப்பட்டது. இலங்கை சுதந்திரத்தை என்னடா பிள்ளைகள், இலங்கை சுதந்திரத்தை பெறுவதற்கு உருவாக்கப்பட்ட தேசிய காங்கிரஸ்ல தேசிய காங்கிரஸ் யார் இருந்தாங்க? முஸ்லிம்கள். இந்த தேசிய காங்கிரஸ் எப்ப உருவாக்கப்பட்டுச்சு? 1919 பிள்ளைகள் உருவாக்கப்பட்டது. இந்த தேசிய காங்கிரஸ்ல உப தலைவராக யார் இருந்தார்கள்? டிபி ஜாயா. சரியா பிள்ளை? நல்லா விளைவிக்கணும். இலங்கையில பிள்ளைகள்
சுதந்திரத்துக்கு முஸ்லிம்கள் பாடுபட்டார்கள். நம்ம நாடு சுதந்திரம் அடைய வேண்டும், ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரத்தை பெற வேண்டும் என்ற விஷயத்துல முஸ்லிம்கள் பங்களிப்பு செஞ்சாங்க. அப்ப அரசியல்ல பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. அந்த அடிப்படையில இலங்கையில பிள்ளைகள் சுதந்திரத்தை பெறுவதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு சபைதான் என்ன சபை அது? தேசிய காங்கிரஸ். தேசிய காங்கிரஸ். இந்த இது வந்து உருவாக்கப்பட்டுச்சு. என்னத்துக்காக வேண்டாம், நம்ம நாட்டுல என்ன செய்யணும், எதை பெறும், நம்ம நாட்டை ஆங்கிலேயரிடமிருந்து என்ன செய்யறாங்க, மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு எப்ப உருவாக்கப்பட்டது? 1919. அமைப்புல உபதலைவர், சும்மா லேசான விஷயம் இல்ல பிள்ளைகள், தலைவர் உபதலைவராக டிபி ஜாயா முஸ்லிம் ஒரு ஆள் இருந்திருக்காங்கண்டா. நம்ம நாட்டு இலங்கை சுதந்திரம் அடைகிறதுக்காக வேண்டி முஸ்லிம்கள் பாடுபட்டிருக்காங்களா இல்லையா உள்ள? இது ஒரு தகவல். இன்னொரு தகவல் இருக்க 1833 உருவாக்கப்பட்ட சட்ட நிரூபண சபை இது தேசிய காங்கிரஸ். இதன் சட்ட நிரூபண சபை. அப்ப இது ரெண்டையும் பாடமாக, முதலாவது பிள்ளைகள் இலங்கை சுதந்திரத்துக்கு முஸ்லிம்கள் பாடுபட்டிருக்காங்க. அதுல முதலாவது தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது 1919. அதுல உபதலைவராக டிபி ஜாயா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இரண்டாவது 1833 சட்ட நிரூபண சபை ஒன்று உருவாக்கப்பட்டது. அதுல ஒரு ஆள் தெரிவு செய்யப்படுகிறார், முஸ்லியால் MC அப்துல் ரஹ்மான். அப்ப இதுவும் என்ன காட்டுதுண்டா, முஸ்லிம்கள் இலங்கையின் சுதந்திரத்துக்கு என்ன செய்யறாங்க, பாடுபட்டிருக்காங்க தகவலை காட்டுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒன்று தகவல் போடலாம். 1948 என்ன, சுதந்திரத்துக்கு முன்னரான அனைத்து யாப்பு சீர்திருத்தத்திலையும் என்ன, சுதந்திரத்துக்கு முன்னர் இருந்த யாப்புகள் இருக்கால். என்ன யாப்பு? 1932 டொனாமோர் சோல்பெரி எல்லாம் 1948 கண்ணால் படிச்ச பிள்ளைல 1919 என்ன மெனிங் ஒன்று கிலோவா? அது எப்பமா? 1921 சார். 21 சரியா பிள்ளை? நான் சொல்றேன், மிச்சங்காலம் படிச்சது பிள்ளைல பொலிட்டிக்கல்ல படிச்சது இப்ப ஞாபகம் இருக்குது. என்ன சும்மா 1-2 எண்கள் மறந்தாலும் பிள்ளைகள் எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. சரியா? ரைட். அப்ப என்னடா பிள்ளை இது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரியா பிள்ளை? அப்ப 1948 சுதந்திரத்துக்கு முன்னரான அனைத்து யாப்பு சீர்திருத்தத்திலேயும் யாரு பங்களிப்பு செஞ்சிருக்காங்க? முஸ்லிம்கள். முஸ்லிம்கள். அப்ப 3 தகவல் பிள்ளைகளா. இதுல 3 முக்கியமானதை கட்டாயம் எழுத வேண்டும், மறக்க வேண்டாம். நல்ல பொட்டான பாயிண்ட்ஸ். ஒன்று, தேசிய காங்கிரஸ் எப்ப உருவாக்கப்பட்டது, அவ்வளவு பாடமாக்கினா போதும், கதை வந்துடும். 2வது, சட்ட நிரூபண சபை எப்ப உருவாக்கப்பட்டது, கதை வந்துடும். அடுத்தது 1948 முன்னர் இருந்த அரசியல் யாப்பு சீர்திருத்தங்கள்ல முஸ்லிம்கள் பங்களிப்பு செஞ்சார்கள். விஷயம் முடிஞ்சு. கிளியரா பிள்ளை? கிளியரா? இப்ப பிள்ளைகள் இறுதியாக 6வது பாயிண்ட், இறுதியாக பிள்ளைகள் சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலம். என்ன பிள்ளைகள்? சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலம். பிற்பட்ட காலம். இதுல பிள்ளை நிறைய தகவல் இருக்கு. ஒன்று, அமைச்சர்களாக இருந்திருக்காங்க. 2வது, வெளிநாட்டு தூதுவர்களாக இருந்திருக்காங்க. வெளிநாட்டு தூதுவர்களாக இருந்திருக்காங்க. 3வது பிள்ளைகள் பாராளுமன்ற சபாநாயகர். பாராளுமன்ற இத ஆரம்பத்துல கொடுக்கணும் பிள்ளைல. அமைச்சர்களாக முஸ்லிம்கள் சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலத்துல அமைச்சர்களாக இருந்திருக்காங்க, வெளிநாட்டு தூதுவர்களாக இருந்திருக்காங்க, பாராளுமன்ற என்ன சபாநாயகர்களாக முஸ்லிம்கள் வகித்திருக்காங்க. அந்த அடிப்படையில 1952 என்ன வருது? தேர்தல்ல HS இஸ்மாயில், யாரவர்? இஸ்மாயில் சபாநாயகர். முதலாவது முஸ்லிம் சபாநாயகர். அப்ப இந்த தகவல் ஓகே வந்துச்சு. 2வது MA யாரு? டாக்கிர் மாக்கர்.
பாக்கிர் மாக்கார் எத்தனாமா 1977 பிரதி சபாநாயகர் இதெல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னரா பின்னரா பின்னர் சுதந்திரத்துக்கு பின்னர். பாருங்க பிள்ளை இந்த கேள்வி பார்த்து போல வந்திருக்குதா முன்னர் வந்திருக்குது பின்னர் வந்திருக்குதா இல்ல வரல சார். அப்ப வந்தா என்ன செய்யணும் இப்ப வந்தா இந்த தகவல் வருமா இல்லையா ஓ சார் ஓம் வரும். சார் வரும். பாருங்க போல பாஸ் பேப்பர்ல ஒரு நல்ல அழகான கேள்வி வந்திருக்கு. இலங்கை முஸ்லிம்கள் சுதந்திரத்துக்கு முன்னர் அரசியல் என்ன பங்களிப்பு சும்மா சட்டப்படி கேள்வி நான் ஆரம்பத்திலேயே வாய்ச்சி காட்டேன். நான் ஏன் வாய்ச்சி காட்டினேன்டா பிள்ளைகள் எப்படி கேள்வி வந்திருக்கு பாருங்க. இப்ப பிள்ளைகள் சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலம்னு கேட்கல சில டைம்ல கேட்டா இப்ப எழுதலுமே இல்லாத எழுதேலும். எங்கெங்க தகவல் இருக்குதோ எல்லா தகவலையும் சுதந்திரத்துக்கு பின்னர் 48க்கு பிறகு என்ன 48 தானே 1948 இதுக்கு பின்னுக்கு வர தகவல் எல்லாத்தையும் எழுதுங்க. யார் யார் முஸ்லிம் ஆட்கள் பேரு வருவதோ எல்லாரையும் எழுதுங்க. அதே மாதிரி இன்றைக்கும் எழுதலாமா இல்லையா இப்பயே காலத்தில் எழுதலாமா இல்லையா சொல்லுங்க எழுதலாம் சார். எழுதலாம். அதே மறந்துட வேண்டாம். இப்பயும் வரும். ஏனண்டா சுதந்திரத்துக்கு பின்னர் இப்பயும் என்ன இப்ப என்ன ஆளாம் சுதந்திரத்துக்கு பின்னர் பின்னர் இப்பயும் எழுதலாம். அப்ப இருந்து ஆரம்பிச்சு இப்ப வரை பிள்ளைகள் நாங்க என்ன செய்யறோம்னா தகவலை நாங்க அழகா கொண்டு வர வேண்டும். அப்ப பாக்கிர் மாக்காரப்புல 1900 கொஞ்சம் பாருங்கம்மா தகவல் சரியான கொஞ்சம் அந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க 77 சரியாமா 77 சரியா என்ன பிள்ளை 77 சரியா பிரதி சபாநாயகர். அப்ப 1977 பிள்ளைகள் பிரதி சபாநாயகராக MA பாக்கிர் மாக்கார் என்ன செய்ய போறாருன்னா காணப்படுகிறார் என்ற தகவலை பிள்ளைகள் எழுதணும். அதே மாதிரி அந்த தகவல்ல பிள்ளைகள் 1978 முதல் 5 வருடங்கள் 78ல இருந்து 5 வருடங்கள் என்ன செஞ்சிருக்காரு சபாநாயகராக என்ன செஞ்சிருக்காரு அவரு பதவி ஏற்றிருக்கிறார். அப்ப கடைசியாக நாங்க இறுதியாக எழுதணும். முதலாவது பாராளுமன்ற தேர்தல் தொடக்கம் இன்று வரை அப்படி எழுதணும். முதலாவது பாராளுமன்ற பாருங்க இதான முதலாவது தேர்தல் இதா இல்லையா அப்ப முதலாவது பாராளுமன்ற தேர்தல் தொடக்கம் இன்று வரை முஸ்லிம்கள் அரசியல்ல என்ன செஞ்சிருக்காங்க பங்களிப்பு செய்து இன்று வரை பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். மறக்க வேண்டாம் இல்லையா என்ன சில டைம்ல இந்த முறை சில டைம்ல கேட்டு வரலாம். ஆனா நீ கேட்ட அழகா பசந்தா எழுதலாம். வேண்டாம் இப்பயே கால தகவலை வச்சு எழுதலாமா இல்லையா இப்பயே கால நடைமுறை வச்சு எழுதலாமா இல்லையா சுதந்திரத்துக்கு பின்னர் எழுதலாம். அடுத்தது பிள்ளைகள் சொல்லுங்கம்மா இந்த கேள்வி 4 மார்க்ஸுக்கு வரும் இல்ல இந்த கேள்வியுமா 10 மார்க் என்னடா பிள்ளைகள் இது 10 மார்க்ஸுக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ஆனா பிள்ளை 4 மார்க்ஸுக்கு வந்தா ஒரு 4 பாயிண்ட்ஸ் எழுதி விளக்கணும். ஒரு 4 பாயிண்ட்ஸ் எழுதி பிள்ளைங்க நாங்க விளக்கணும். ஆனா நான் விளங்கப்படுத்துற எத்தனை மார்க்ஸுக்கு இப்ப 10 மார்க்ஸுக்கு 10 மார்க்ஸ். ஆனா இப்பயே கால சிஸ்டம் என்னண்டா பிள்ளைகள் இப்ப சிஸ்டம் என்னண்டா இந்த பாடம் 4:35 என்ன பிள்ளை ரைட் ஓகே 10 மார்க்ஸ் கேள்வி எத்தனை மார்க்ஸ் கேட்கு. உதாரணமாக 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் நீங்க பாத்தீங்கன்னா வலீத் இப்னு அப்துல் மலிக்குடைய ராஜ்ய விஸ்தீரணம் இந்த கேள்வி 10 மார்க்ஸ் கேட்கிற கேள்வி எத்தனை மார்க்ஸ் வந்திருக்கு 4 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் பாருங்க 10 மார்க்ஸ் கேள்வி 4 மார்க்ஸ். அப்ப இதுல சின்ன ஆசியா மத்திய ஆசியா இந்தியா ஸ்பெயின் இதெல்லாம் வரும். அப்ப இந்தியா ஸ்பெயின் எல்லாம் பெரிய கதை. அப்ப அந்த பெரிய கதையை பெருசா எழுதுறியா இல்ல. அப்ப ஸ்பெயின் கதையே ஷோர்ட் ஆளுங்க ரொட்ரிக் மன்னன் ஜூலியன் என்கிற சிற்றரசன் வலீத் இப்னு அப்துல் மலிக் தாரிக் பின் சியாத் மூசா பின் நுசைர் இவங்களை வச்சு ஒரு குட்டி கதை எழுதும். பெருசா எழுதக்கூடாது. ஏன்னா எத்தனை மார்க்ஸ் கேட்டுறீங்க 4 மார்க்ஸ். அப்ப இந்தியா கதையும் தான் என்ன உதய வீரன் என்கிற ரோய் தாகிர் தேபல் என்கிற துறைமுகம் கப்பல்ல கடல் மார்க்கமாக போற அந்த கதையை பெருசா எழுதக்கூடாது. எல்லாம் வரணும். கதையை என்ன செய்யணும் இதான் அந்த இப்பயே சிஸ்டம் என்னடா 10 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் கேட்கிற அப்படி ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. அதனால உள்ளே நான் 10 மார்க்ஸுக்கு விளங்கப்படுத்துவேன். 4 மார்க்ஸ் கேட்கின்ற போது பிள்ளைகள் பாயிண்ட்ஸை குறைச்சி 4 பாயிண்ட்ஸை எழுதணும். அதுல நாங்க விளக்கத்தை செய்யணும். கொஞ்சம் ஒரு 4 வரிக்குள்ள செய்யணும் விளக்கத்தை சுருக்கி எழுதணும். சுருக்கி எழுதணும். அந்த விஷயங்கள் நம்ம
ஞாபகம் வச்சு காட்டுங்க. அதே மாதிரி பிள்ளைங்க நாம எழுதணும் இறுதியாக பாராளுமன்றம், அதே மாதிரி அமைச்சரவை, அதே மாதிரி பிள்ளைகள் மாநகர சபை, அதே மாதிரி பிள்ளைகள் மாகாண சபை. என்ன பாருங்க, இப்பயே தகவல் எல்லாம் வரும். என்ன சுதந்திரத்துக்கு பின்னரா இல்லையா? உள்ளூராட்சி மன்றங்கள் இவை அனைத்திலும் முஸ்லிம்கள் அங்கம் வகித்து பங்களிப்பு செய்கிறார்கள். அப்ப அரசியல் என்ன செய்யறாங்க? முஸ்லிம்கள் சுதந்திரத்துக்கு பின்னர் பங்களிப்பு செய்துள்ளார். அப்ப சில டைம்ல பிள்ளைகள் சுதந்திரத்துக்கு முன்னருடைய முஸ்லிம்களுடைய அரசியல் பங்களிப்பு கேட்டா பின்னர் கேட்டா முன்னர் எழுதக்கூடாதா? இப்ப அபு உஸ்மான் கதை இதுக்குள்ள வந்துச்சு, அது இந்த கேள்விக்கு வரும். ஆனா சுதந்திரத்துக்கு பின்னர் கேட்டா அவர் அதை எழுதலாமா? ஏலா. அப்ப பின்னுக்கு எழுதுகின்ற போதுதான் நம்ம இப்ப பாராளுமன்றத்துல இருக்காங்க முஸ்லிம்கள், அமைச்சரவையில் இருக்காங்க, மாநகர சபையில் இருக்காங்க, மாகாண சபையில் இருக்காங்க, உள்ளூராட்சி மன்றங்கள் இருக்காங்க. இவ்வாறு சுதந்திரத்துக்கு பின்னர் முஸ்லிம்கள் எல்லாத்திலேயும் அரசியல் ரீதியாக பங்களிப்பு செய்து இந்த நாட்டுக்கு அரசியல் ரீதியான பங்களிப்பை சுதந்திரத்துக்கு பின்னர் அவர்கள் மேற்கொண்டார்கள். இப்படி அழகா பசந்தாள். நான் சொல்ற விஷயம் எல்லாம் ஒரு தலைப்பை தான் படிப்பேன். ஆனா அதுக்குள்ள என்ன செய்யறேன்? பல கேள்விகளை செய்வேன். பல கேள்விகள் உருவாக்கி தருவீங்க. பல கேள்விகளை சொல்லுவோம்லே பாஸ் பேப்பரை வச்சு இப்படி வந்திருக்க பிள்ளைகள் இப்படி கேட்பாங்க, ரெடியா இருக்கோ. அப்ப உங்களுக்கு இப்ப பயம் இல்லை. உங்களுக்கு தெரியுமா இப்படி கேட்பாங்க, அப்படி கேட்பாங்க. இப்படி கேட்டாலும் இதுக்குள்ள ஆன்சர் இருக்கும், அழகா எழுதலாம் என்ற அந்த விஷயம் உங்களுக்கு தலைக்கப்பட்டுட்டா சும்மா அழகா பசந்தா எழுதலாம். இன்னும் ஒரு 4 தலைப்பு இருக்க பிள்ளைகள், இன்னும் 2 கிளாஸை போட்டு நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு டைமை கொஞ்சம் கூட எடுத்துமா இன்ஷா அல்லாஹ் நான் செஞ்சு தருவோம் பிள்ளைகள். இன்னைக்கு ஒரு பாடம் இருக்கு பிள்ளை, 4:30க்குமா பாடம். பிள்ளைகள் காத்துட்டிப்பாங்க, பிரைவேட் கிளாஸ் பிள்ளைகள். அப்ப நான் இன்ஷா அல்லாஹ் போயிட்டு வரேன். சந்திப்பேன் பிள்ளைகளா. போயிட்டு வரவா பிள்ளை? நல்லா இருக்கா? ஓகே பிள்ளைகளா. இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் இடையில போடுவேன். இந்த கிழமைக்குள்ள இன்ஷா அல்லாஹ் முடிச்சு தருவோம் பிள்ளைகளா. அப்ப நான் போயிட்டு வரேம்மா. சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வலைக்கும் சலாம்.